शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राह ग्रासैक कर्मणे पंचदशी ग्रंथத்துல 7வது அத்தியாயம் திருப்தி தீப பிரகரணம். ரொம்ப முக்கியமான ஒரு பிரகரணம். நிறைய டெக்னிக்கல் விஷயங்களை அனலைஸ் பண்ணக்கூடியதான ஒரு பிரகரணம் இது. சித்திர தீப பிரகரணம் பார்த்தோம். அதுல நிறைய விஷயங்கள் சொன்னார். ஆனா இதுலதான் இந்த அத்வைதத்தினுடைய நுணுக்கங்கள்லாம் நிறைய சொல்லிவிட்டார். அது எப்படி சொல்ற வழக்கம்னா, இந்த சாப்டர் நமக்கு புரிஞ்சுட்டுனாக்க நம்ம எந்த வேதாந்த கிரந்தம் வேணாலும் படிச்சுக்கலாம். அந்த மாதிரி அவர் எழுதியிருக்கார். அதுல இருக்கிற நுவான்சஸ் எல்லாம் பிடிச்சிருக்காரு. அந்த பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம்னு ரெண்ட பிடிச்சிட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தார். அதை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் அவர் என்ன பண்ணாரு, பிருகதாரண்யக உபனிஷத்தினுடைய வாக்கியமான ஆத்மானம் சேத் விஜானியார் அயமஸ்மீதி புருஷா அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துட்டார். ஆத்மாவை அறியணும், அவாந்தர வாக்கியங்கள் மூலமாக அறியணும், வேதத்தின் மூலமாக அதை அறியணும். ஆனா வேதத்தின் மூலமாக அறிஞ்சா பிரம்மத்தை தெரியும், அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். ஆனா அது அயமஸ்மீதி புருஷான்னு சொன்னதால அபரோக்ஷ ஞானத்தை மீன் பண்றார். பரோட்சமாக அந்த பிரம்மத்தை அறிந்த பிறகு அபரோட்சமாக அந்த பிரம்மம் நீதான் என்று அறியணும் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஸ்ருதியில இருக்கிறதுனால அந்த ஸ்ருதிக்கு ஒரு வியாக்கியானமாக இந்த பிரகரணம் முழுக்க எழுதிட்டார். இந்த 7வது சாப்டர் முழுக்க அதை சொல்றதுக்காக தான் வந்தது. அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு இந்த அபரோக்ஷ ஞானம் பரோட்ச ஞானம் ரெண்டத்தை புரிய வைக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். நதியில இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். அது ஏதோ சாதாரண எக்ஸாம்பிள் மாதிரி நமக்கு தோன்றது. ஆனா அதை வச்சுட்டு அவர் இல்லாததெல்லாம் பண்ணிவிட்டாரு. 7 ஸ்டேஜ் ஆஃப் வேதாந்தத்தை முழுக்க சொல்லிவிட்டாரு. அது எப்படின்னாக்கா அஜ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம், துக்க நிவர்த்தி, சுக பிராப்தி, அதுதான் திருப்தி அப்படின்னு சொன்னார். அதுல ரொம்ப மண்டகாயிரமான சமாச்சாரம் என்னன்னா, அவர் நீதான் அந்த 10வது பேர் வழின்னு அவங்க கிட்ட சொன்ன உடனே இவன் அதை புரிஞ்சுட்டான். புரிஞ்சதுனால அவனுடைய துக்கமானது போச்சு அப்படின்னு சாதாரணமா எக்ஸாம்பிள் புரிஞ்சு. அதுதான் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு வார்த்தையை சொல்வதன் மூலமாக துக்கமானது எப்படி போகும், எப்படி சுகமானது வரும் அப்படின்னாக்க வேதாந்தத்தினுடைய ஞானத்தினால எப்படி ஒருத்தன் ஞானி ஆகிறான், அவனுக்கு சம்சாரமானது எப்படி விச்சித்தியானது ஏற்படுகிறது அப்படின்றது கேள்வி இருக்கு. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் 3 தானே பண்ணணும். இவன் கேட்ட மாத்திரத்திலேயே இவனுக்கு வந்துருச்ச அப்படின்ற சந்தேகங்கள்லாம் இப்ப கலப்ப போறார். ஆகையினால கேட்ட மாத்திரத்திலேயே வரக்கூடியதுதான் இந்த பிரம்ம ஞானம் அப்படின்ற ஒரு கட்சி, இவருடைய கட்சி. இதை பத்தி இப்ப சொல்ல போறாரு, கொஞ்சம் விஸ்தாரமா பார்ப்போம். இத அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாரு, மகா வாக்கியத்தினாலதான் இந்த அறிவானது நானே பிரம்மம் என்று அறிய வேண்டுமே. ஆனால் அதுக்கு காரணம் மகா வாக்கியம் தான் காரணம். பிரம்மன் தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லா இடத்துலயும் பிரம்மன் தான் இருக்கு. அது அவ்யயமா இருக்கு, நிர்குணமாக இருக்கு, நிர்விசேஷமாக இருக்குன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய வேத வாக்கியங்கள் இருந்தாலும் அதெல்லாம் பிரம்மத்தை பத்தி ஏதோ பேசினது, நான் வேற பிரம்ம வேற நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இந்த மகா வாக்கியம், இந்த மகா வாக்கியத்துலதான் நீயே அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்றதுனால இந்த மகா வாக்கியத்தை சொல்வதற்காக தான் முழு அத்வைத வேதாந்தமும் வந்திருக்கு. எங்க தாற்பயம் இருக்கு வேதத்துல அப்படின்னாக்க இந்த மகா வாக்கிய போதகத்துலதான் தாற்பயம் இருக்கு அப்படின்னு சொன்னார். வாக்கியத்தினால பிரம்ம ஞானம் ஏற்படுமா அப்படின்ற ஒரு விசாரணை இப்ப பண்ண வேண்டியிருக்கு. சாதாரணமாக எந்த ஒரு வாக்கியம் வந்ததுன்னா கூட அந்த வாக்கியம்னா என்ன, 4-5 பதங்கள் ஒன்னா சேர்ந்தது ஒரு வாக்கியம் இல்லையா? பதங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வாக்கியமாக ஆகிறது. அந்த பதத்துல என்ன விசேஷம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாக்க அந்த எப்படி சொல்லணும் அந்த வாக்கியம் அப்படின்றத நையாயிக்கம் எப்படி சொல்லி கொடுத்தாருனாக்க, இது பாருங்க, வெறும் வாக்கியத்தினால உங்களுக்கு வராது. நான் 10 கழுத, யானை, ஆடு அப்படின்னு சொல்லி நிறுத்தினா உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஏதோ ஒன்ன கன்வே பண்ற மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியங்கள் தான் வாக்கியம் ஆகும். அப்படின்னாக்க ஒரு வாக்கியம் எப்படி இருக்கணும்னா, அவன் என்ன சொன்னா, ஆகாங்ஷா பூரிதமாக இருக்கணும் வாக்கியம் முதல் கண்டிஷன் போட்டான்.
அது என்ன ஆகாங்ஷா பூரிதமா இருக்கணும் அப்படின்னாக்க ஒண்ணு இல்ல, சொன்னா பெரிய வச்சு உங்களை வந்து ஒரு டென்ஷன் ஆக்கி அப்படியே விட்டுறக்கூடாது. அந்த உங்களுடைய டென்ஷனை நான் பூரணம் பண்ணணும். எப்படின்னாக்க இப்போ ராவணனை அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்து போயிட்டேன்னு வச்சுங்க, ஆகாங்ஷா இல்ல உங்களுக்கு, அது எப்படி ஒரு வாக்கியமா ஒத்துக்க முடியும்? என்ன பண்ணா, உந்தானா தடுக்கினானா, நான் அதை வந்து ராவணனை கொன்றான் அப்படின்னு சொல்ற வரைக்கும் உங்களுடைய ஆகாங்ஷையானது பூர்த்தி ஆகாது. எந்த வார்த்தை நான் சொன்னாலும் அந்த ஆகாங்ஷா பூரணமானது அங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு சொன்னார். ரெண்டாவது அவர் என்ன சொன்னாரு, இன்னொன்னு அழகா பேசினதுனாலேயே ஒரு வாக்கியம் ஒரு விஷயத்தை சொல்லாது இல்லையா. அவனா காத்தால மணி 11 ஆயிடுச்சு, கிடுகிடுன்னு இருக்கிற வேஷ்டி எல்லாம் நெருப்புல துவச்சி காய போட்டுட்டு காசு வந்துட்ட அப்படின்னு சொன்னா அவசரத்துல நீங்க ஒத்துண்டுருவீங்க. நெருப்புல துவச்சிட்டு காய போட்டாரா, அப்படி போட்டாரு, யோகியத்தையே இல்லையே நெருப்புல அப்படின்றது அப்பதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அத மாதிரி ஒரு கிராமட்டிக்கலா கரெக்டா இருந்தா போதாது. அத நான் என்ன சொல்றேன்னா அதுல யோகியத்தைன்னு ஒண்ணு இருக்கணும். அந்த யோகியத்தை ரொம்ப முக்கியம். ஆகாங்ஷா பூரணம் ரொம்ப முக்கியம். யோகியத்தையானது இருக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னாக்க அந்தந்த வேர்டு அதுக்கு பின்னாடி வந்தாதான் கரெக்டாக வரும். சுக்குமி லகுதி பிலி வாங்கி வந்தேன்னாக்கா உங்களுக்கு புரியாத. அப்படின்னா என்ன அர்த்தம், சுக்கு மிளகு திப்பிலி அப்படி பிரிச்சாதான். சோ அது வாக்கியம்னா எவ்வளவு வரணும் பாருங்க. ஆகாங்ஷையை பூரணம் பண்ணணும், அதுக்கப்புறம் யோகியத்தை இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன கரெக்டா சந்நிதி வரணும், அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா அந்த டைமிங் கரெக்டா இருக்கணும். நான் இப்போ சொன்ன அப்படி எல்லாம் பண்ணிட்டு சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு வாக்கியத்தை பேசுறதா இருந்தா இல்லையா, அது கிரமமா பேசணும், கரெக்ட் டைம். பிரகரே பிரகரே உச்சாரியமானம் வாக்கியம் பிரமாணமானது அப்படின்னு சொன்னா, பிரகரே பிரகரேனா விட்டு விட்டு சொன்னாக்கா அப்பவும் அது உங்களுக்கு சரியா வராது. அதனால ஆகாங்ஷா பூரணம் இருக்கணும், சந்நிதி இருக்கணும், அதுக்கப்புறம் யோகியத்தை இருக்கணும், அது கரெக்டாவும் பேசணும். இப்படி இருந்தாதான் வாக்கியம்னு அவன் ஒருத்தன் சொன்னான். இவன் மீமாம்சகன் பார்த்தா வாக்கியமானது இப்படி எல்லாம் கிடையாது, இவன் சொல்றதெல்லாம் தப்பு. வேதத்தில் இருக்கக்கூடிய வாக்கியம் தான் வாக்கியம். நீங்க லோக்கல்ல பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி வேணாலும் பேசிக்க, யார் வேணாலும் பேசிக்கலாம், எல்லா ஊர்லயும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம பாரத தேசத்துல பிறந்தோம். இங்க பிறந்ததுக்கு காரணம் என்ன, வேத வாக்கியங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாமே ஒரு கிரியையை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கு. எந்த காரியம் பண்ண சந்தியாவந்தனம் பண்ணுன்னா என்ன அர்த்தம், சொல்றதுன்னா என்ன அர்த்தம், அதனால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறது அதனால பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். சோமேன இஜேதா அப்படின்னு ஒரு வாக்கியம் வந்து யாகம் பண்ணு, யாகம் பண்ணுன்னா என்ன அர்த்தம், அந்த யாகம் பண்ணா உங்களுக்கு ஒரு பலன் இருக்கு. இப்படி செயல் இல்லாத ஒரு வார்த்தையை வேதமானது சொல்லவே சொல்லாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேதாந்திகள்லாம் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க அந்த தத்துவமசிய. தத்துவமசின்னா என்ன அர்த்தம், அது சும்மா உங்களை வந்து புகழ்ந்து அப்படி எல்லாம் பண்ணாதான் நீங்க உபாசனை பண்ணுவீங்க அந்த பிரம்மத்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நீங்களே பிரம்மமாக பிரம்மத்துவம் விஷ்ணுத்துவம் சந்திரமாஸ்துவம் அப்படின்லாம் வேதத்துல வரதெல்லாம் நீங்க தான் பிரம்மம், நீங்க தான் சந்திரன், நீங்க தான் சொந்தம் அப்படின்னு சொன்னதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பிரம்மத்தை அறிந்து கொள், உபாசனை பண்ணு அப்படின்றதோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும். அத ஆத்மாவா உபாசித்தன்ற வார்த்தையோட இத போய் கனெக்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வார்த்தைக்கு பூரணமானது கிடைக்கும். அப்படிதான் பண்ணணுமே தவிர கிரியை இல்லாம ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னாக்க அது ஒரு பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு சனிக்கிழமைன்னாக்க என்ன பிரயோஜனம், அதான் நடந்துருத்த அதை சொல்லி பண்ண நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. நீங்க வந்தீங்கன்னா கேளுங்க, இல்ல பாருங்க, எழுதுங்க, பண்ணுங்கன்னு ஏதாவது ஒரு கிரியையை சொல்லக்கூடிய வாக்கியம் தான் வாக்கியம்னு பேரு. பாக்கியெல்லாம் அது எதையோ ஒண்ணு கொராபரேட் பண்ற வாக்கியத்தினால அதனால உங்களுக்கு ஒரு ஞானமும் ஏற்படாது. செயலோட சேர்ந்த ஞானம் தான் பிரயோஜனமாக இருக்கும். அதனால செயலை சொல்லக்கூடியதுதான் வாக்கியம் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். வியாக்கரணம் என்ன சொன்னா, இதெல்லாம் நீங்க பேசுறதெல்லாம் அப்புறம். நான் முதல்ல என்ன சொல்லி தரேன்னாக்க, ஒரு லெட்டர்ஸினுடைய கூட்டம் சேர்த்து பதம் என்ன, அந்த பதமானது எப்படி வரும்னா ககாரத்துக்கு அப்புறம் டகாரத்தை சொன்னாதான் உங்களுக்கு அது வரும். ககாரோத்தர டகாரோத்தர மகாரம் சொன்னா கடம் அப்படின்ற ஒரு இது. நான் கடம்னு சொன்ன உடனேதான் உங்களுடைய மனசுல அந்த கடமானது வருகிறது. இப்படிதான் ஒரு வார்த்தையும் நான் சொன்ன பிறகுதான் உங்களுக்கு நாலேஜ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆகையினால பதம் தான் ரொம்ப முக்கியம்.
அந்த பதத்தை நீங்க எப்படி வேணாலும் சமூகமா கோத்துட்டு நீங்க வாக்கியமா நீங்க படிக்கலாம். அதனால முதல்ல வியாகரணம் தெரியாம நீங்க ஒரு வாக்கியத்தையே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவன் ஒரு வழியா சொன்னான். இப்படி சொன்னோன்னா வேதாந்தி பார்த்தான். இந்த வேதாந்தத்துல என்ன சொன்னா, இல்ல அப்படி எல்லாம் கிடையாதுப்பா, ஒரு கிரியையை சொல்லணும்ன்ற நெசசிட்டியே கிடையாது. ராமன் ஒரு பெரிய வில்லாளி அப்படின்னு நான் சொன்னேன்னாக்க அங்க என்ன கிரியை இருக்கு? இட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷனே போதும் குட் இனஃப் உங்களுக்கு நாலேஜ கொடுக்கறதுக்கு, இல்லையா? அது தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்க ராமனை உபாசனை பண்ண போறீங்க. அதனால அந்த வாக்கியமானது கிரியையை சொல்லாத வாக்கியங்கள் எல்லாம் பிரயோஜனம் இல்லைன்னு நீ சொல்றது தப்பு. கிரியை சொல்லாத வாக்கியங்கள் எவ்வளவோ இருக்கு, இல்லையா? கிரியை சொல்லாத வாக்கியங்கள் நிறைய வாக்கியங்கள் லோகத்திலேயே நம்ம யூஸ் பண்ணிக்க. இன்னைக்கு சனிக்கிழமைன்னு சொன்னா நான் என்ன மீன் பண்றேன், இன்னைக்கு கிளாஸ் இருக்குன்னு நான் மீன் பண்றேன், இல்லையா? நீங்க எப்படி சொல்லலாம் இன்னைக்கு சனிக்கிழமைன்னா அது என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா ஒரு பிரயோஜனம் இருக்கு அதுல. அதனால பிரயோஜனம் இல்லாத வார்த்தையே கிடையாது. ஆகையினால வேதத்துல தத்துவமசின்னு சொல்லி இருக்குன்னாக்க அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருந்து நீ சொல்ற மாதிரி அது எல்லாத்துக்கும் உபாசனையோடைய கிரியையோடைய கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு முதல்ல சொன்னோம். அதுக்கப்புறமா இந்த வேதாந்திகளுக்குள்ளேயே நமக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. துவைத்தி இருக்கான், விசிஷ்டா துவைத்தி இருக்கான், இல்ல எல்லாருமே வேதாந்தத்தை ஒத்துக்கிறவர்கள் தான். அவர்கள்லாம் என்ன பண்ணிவிட்டாங்கன்னா ஒரு வாக்கியமானது எப்படி பண்றதுன்றதை நீங்க பாருங்க. வாக்கியமானது ஒரு ராமா brought வாட்டர் from well for அபிஷேகம் in a pot அப்படின்னு, ராமன் கிணற்றிலிருந்து அபிஷேகத்திற்காக ஒரு குடத்தில் தண்ணியை எடுத்துக்கொண்டு வந்தான் அப்படின்னு சொன்ன. இப்போ அவன் இதை அனலைஸ் பண்ணுங்க இந்த வார்த்தையை அப்படின்னா, தண்ணி கொண்டு வந்தான்ற ஒரு வார்த்தையை மாத்திரம் நீங்க அம்மிட்டா ராமா பிரயோஜனம் இல்ல, கிணறு, அதுக்கப்புறம் தண்ணீர், குடம், அபிஷேகம், இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்ல. இது எல்லாத்துக்கும் அர்த்தம் கொடுக்கணுமே ஆனால் அந்த ஒரு வார்த்தை தண்ணீர் கொண்டு வந்தான்னு சொன்னான்ல, அப்போதான் இது எல்லாத்துக்கும் ஒரு சம்பந்தமானது ஏற்படுகிறது. இப்படி எந்த வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு ஒரு சம்சர்க்கம்ன்றது ஒண்ணு இருக்கு. அந்த சம்சர்க்கம் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு மாத்திரம் தான் வேல்யூவே இருக்கு. அதனால சம்சர்க்கம் இல்லாத ஒரு வாக்கியங்களை சொல்லவே முடியாது அப்படின்னு சொன்னார். அவன் என்ன சொன்னா, ஆகையினால உலகத்துல எல்லா வாக்கியமும் தெரியணும்னா இருக்கிற பொருளை வச்சுதானே நீங்க சொல்ல முடியும். உலகத்துல இருக்கிற பொருளை வச்சுதானே நான் பேச முடியும். நீங்க சொல்ற பிரம்மமானது உலகத்துல இல்லாத பொருளாச்சே. அந்த உலகத்துல இல்லாத பொருளை உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்னால எப்படி சொல்ல முடியும், இல்லையா? சொல்ல முடியாது. ஆகையினால உங்களுடைய தத்துவமசின்ற வாக்கியமானது மகா வாக்கியம்னு சொல்றதோ அதை நம்பி நீங்க இவ்வளவு பெரிய கோட்டையை கட்டுறதோ எங்களால ஒத்துக்கொள்ள முடியாது. அதனால நீங்க நாங்க சொல்ற மாதிரி கேட்டுங்க. நீங்க தத்துவமசின்னு சொன்னா என்னதான் உங்களுக்கு ஒரு மிகைப்படுத்தி சொன்ன வாக்கியம் அது, அதுலதான் வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு அவன் அறிவனா. சம்சர்க்கம் இருக்கக்கூடியதுதான் வாக்கியம் அப்படின்னு, சம்சர்க்க போதகமான வாக்கியம் தான் வாக்கியம். அதுதான் நம்ம லோக்கல்ல இவ்வளவு நாள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா விசிஷ்டா துவைத்தி சொன்னான். அப்படி சொல்றது தப்பு, துவைத்தி சொல்றது தப்பு, தத்துவமசிக்கு வேல்யூ இல்லாம வேதத்துல படிச்சிருக்கு, நீயே அதுவாக இருக்கிறாய் அப்படின்னா சைத்தன்ய அம்சத்துல சொல்றது. அவ்வளோ பெரிய பகவான் இப்படியும் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அவருக்கு இருக்குன்றதுனால சகல விசேஷ குணங்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கவர். யார் ஒருத்தன் சின்சியரா அந்த தத்துவமசியை பண்ணா அவருடைய அருள்னாலேயே இவன் அவரை அறிவான் அப்படின்னு கொஞ்சம் பக்தியோட அதை சேர்த்து விட்டார். ஆகையினால இவன் சொல்றது தப்பு. சம்சர்க்கமா தான் இருக்கணும் கிடையாது. விசேஷணத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்களும் ராமன் அழகானவர், ராமர் ஒரு வில்லாளி, ராமர் புத்திசாலி இப்படின்னு சொல்ற வாக்கியங்களுக்கு எல்லாம் ஒரு பிரயோஜனம் இருக்கு. ராமர் மேல ஒரு பற்றை உண்டாக்கி அந்த ராமரின் பற்றின் மூலமாக உங்களுக்கு நீங்கள் யார் என்பதை அறிவீர்கள் அப்படின்றதுக்காக விசேஷமான ஒரு அத்வைத ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய சாமர்த்தியம் வாக்கியங்களுக்கு இருக்கிறதுனால தத்துவமசின்ற வார்த்தைக்கு பிரயோஜனம் இருக்கு. மகா வாக்கியம் தான் இது. ஆனா அத்வைதி சொல்ற மாதிரி இல்ல அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ அத்வைத்தியானவர் ரெஃப்யூட் பண்றான். இதெல்லாம் நீங்க வார்த்தையை எப்படி புரிஞ்சீங்கன்னா வாக்கியார்த்தமாக புரிந்து கொண்டிருக்கீங்க. எல்லாத்தையும் தத்துன்னு சொன்னா தத்துன்னு புரிஞ்சுக்கிறீங்க, அது தப்பு. தொம்முன்னு சொன்னா நீன்னு புரிஞ்சுருக்கீங்க. அதனால உங்களுக்கு இத்தனை கன்ஃபியூஷன் வந்தது. நீங்க வாக்கியார்த்தமா புரிந்து கொள்ளவே கூடாது. எதை நீங்க புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க விஷம்புங்ஷ்வா அப்படின்ற ஒரு வார்த்தையை அப்பா பார்த்து பையனை சொல்றாருனாக்க என்ன தோங்கும், விஷத்தை குடிதான்னா விஷத்தை குடின்னு நான் சொல்றாரு. அவர் என்ன சொன்னாரு, பக்கத்து வீட்டுக்கு போய் அந்த பங்கன்ல நீ கலந்துக்கிறத விட
விஷத்தை குடிக்கிறது மேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அந்த பையன் என்ன புரிஞ்சுன்னா பக்கத்தாத்து பங்கனுக்கு போகாதேன்னு புரிஞ்சுட்டான் இல்லையா. அந்த வார்த்தையை மாத்திரம் வச்சுட்டு நீங்க அர்த்தம் பண்ணிக்க கூட இன்டென்டட் மீனிங்க தெரியாம வாக்கியத்தை மாத்திரம் வாக்கியார்த்தத்தை அந்த வார்த்தைகளை வச்சுட்டு நீங்க புரிஞ்சீங்கன்னா தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க உலகத்துல அப்படின்னு சொல்றதுக்கு அவர் சொன்னால் லட்சணையா புரிஞ்சுக்கிறதுனா என்ன வாக்கியார்த்தம்னாக்க வேர்ட் மீனிங்க பார்த்தா உங்களுக்கு புரியாது சில இடத்துல எல்லாம். வாக்கியார்த்தம்னா இன்டென்டட் மீனிங் தான் புரியும் அப்படின்னு சொல்றதுக்காக அவர் என்ன சொன்னாரு, ஜஹல் லட்சண, அஜஹல் லட்சண, ஜஹல் லட்சண அப்படின்னு 3 விதமாக இன்டென்டட் மீனிங் ஆனது உலகத்துல வாக்கியங்கள்ல இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணார். அப்படி எப்படி அதை வேதாந்தி சொல்றான்னாக்க கங்காயாம் கோஷஹா அப்படின்னு சொன்னா கங்கையில வீடு இருக்குன்னு என்ன அர்த்தம், கங்கையில தண்ணி இருக்கு பிரவாகம் இருக்கு, அங்க எப்படி வீடு இருக்கும் அப்படி நான் சொன்னா நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்கன்னா கங்கை கரையில கங்கையை விட்டு விட்டு கரையை பிடிச்சிட்டீங்க, கங்கையை விட்டுட்டு கரையை பிடிக்க, இப்படி ஒரு லட்சண வாக்கியமானது சில சமயத்துல சொல்லலாம். அப்படி ஏதாவது தத்துவமசியில சொல்ல முடியுமான்றதை நம்ம பார்க்கணும் இப்போ இல்லையா. இது ஒரு வழி இருக்கு. இன்னொரு வழி இருக்கு அஜஹல் லட்சண, விடாமையே புரிஞ்சுக்கிறது. அதுக்கு நம்ம லௌகிகமா ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன அதை ஞாபகப்படுத்திடுறேன். ஜெகல் லட்சணம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நான் வாங்கல ஒரு கப்பு சாப்பிடுங்களேன் அப்படின்னு நீங்க என்ன சொன்னீங்க, இல்ல சார் இப்பதான் 2 கப்பு சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க. என்ன இப்ப என்னாச்சு, நீங்க வாக்கியார்த்தம் என்ன சொன்ன, உங்களை நான் கப்பு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். எவ்வளவு பெரிய தப்பு. நீங்க என்ன பண்ணீங்க, என்ன உடனே அடிக்க வேணாமா, நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல இப்பதான் 2 கப்பு சாப்பிட்டு வந்தான்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கப்பை விட்டுட்டு காஃபியை புரிஞ்சுக்கலாம். நம்மளுக்குள்ள அந்த ஞானம் இருக்கு. சோ இன்டென்ஷன் என்னவோ அதை தானே புரிஞ்சுக்கலாம் எல்லாமே இல்லையா. இன்டென்ஷன் நான் பத்திரிகை கொடுத்தான்னு வச்சுக்க, இந்தாங்கன்னு நான் சொல்றேன், இது ஒரு இன்விடேஷன், என்னால பிரிண்ட் பண்ணப்பட்டது, உங்களுக்கு கொடுப்பதற்காக நான் இவ்வளவு தூரம் வந்து இப்படி எல்லாம சொல்லி கொடுக்குறான். சொன்னான்னாக்கா அவர் புரிஞ்சுக்க போறாரு இல்லையா. இந்த கெப்பாசிட்டி இருக்கு, ஒரு வாக்கியத்தை சொன்னா அறியக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, அதுல அவன் புரிஞ்சுக்கிறான். இப்படி லட்சணையை தான் புரிஞ்சுக்கிறானே தவிர யாருமே வார்த்தையை நேராக புரிஞ்சுக்கிறது இல்ல. அந்த இன்டென்ஷன் என்ன சொல்றேன்னா அது சில சமயத்துல அந்த வார்த்தையோட சேர்ந்ததே ஆனால் வெல் அண்ட் குட், இல்லைனாலும் இன்டென்ஷன் புரியறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதனால லட்சியார்த்தத்துக்கு தான் நீங்க பிரதானம் கொடுக்கணுமே தவிர வாக்கியார்த்தத்துக்கு பிரதானம் கொடுக்க முடியாது. அதனால தத்துவமசின்ற இருக்கக்கூடிய அந்த தத்துன்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்கு. பொம்முன்னு சொல்ற நீக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. அசின்னு சொன்னா நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது ஒண்ணு. இப்ப இந்த இடத்துல ஒன்ன விட்டு ஒன்ன பிரிக்கலாம்னாக்க தத்து தொம்மு இதுல எதை விடுறது எதை பிரிக்கிறதுன்னு இந்த தகராறு. ஜெகல் லட்சணையை அப்ளை பண்ண முடியல. சரி, அஜஹல் லட்சணிய பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அஜஹல் லட்சணம்னாக்க நம்ம ஆத்துல வந்து காபி குடு அப்படின்னு சொன்னா ஒய்ஃபு காபி டம்ளரோட எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. காபியை அங்கேயிருந்து தூக்கி அடிக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்க சொல்லாதது எப்படி செய்யலாம் ஒய்ஃபு அப்படின்னா அர்த்தம், காபின்னு சொன்னா அது கூட இருக்கக்கூடிய டம்ளர் நம்ம எல்லாருக்கும் நாலேஜ் இருக்குது இல்லையா. காபின்னு சொன்னா அந்த காபி வருதா இல்லையா, காபியை விடல, காபி கூட அந்த டம்ளரும் டபராவும் கூட வந்திருக்கு. அத மாதிரி வந்தது ஏன்னா அஜஹல் லட்சணம். நான் சொன்ன வார்த்தை வாக்கியார்த்தமான காபி விட்டு போகாமையே அது கூட வருது இல்லையா. இப்படி அஜஹல் லட்சண, ஜஹல் லட்சண, அஜஹல் லட்சண ரெண்டுமே இங்க அப்ளை ஆகல. இது இல்லாம ஏன்னாக்க இதுல அந்த ஐயில இருக்கக்கூடிய ஐய நான் புரிஞ்சுக்கிறேன், யூன்னு சொன்னா யூல இருக்கக்கூடிய ஆத்மாவை புரிஞ்சுக்கிறேன், தத்துன்னு சொன்னா அந்த பகவான் கிட்ட இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை புரிஞ்சுக்கிறேன் இல்லையா. அதனால இது அஜஹல் லட்சணையும் இருக்கு. ஜஹல் லட்சணம் என்ன அப்படின்னாக்க அவர் சர்வஜன்னு சொல்றத விட்டுட்டார், நீங்க அல்பஜன்னு இருக்கிறத நான் விட்டுட்டேன். சோ ஜஹல் லட்சணியம் சிலது பண்றேன், சிலது அஜஹல் லட்சணியம் பண்றேன். அதனால இப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பேரு ஜஹல் லட்சணம். சிலதை விட்டு சிலதை பிடிக்கிறார். இது எங்க வருது அப்படின்னு கேட்டா இது கிளாசிக் எக்ஸாம்பிள். காத்தால ஒருத்தர போய் பாக்குற ஆபீஸ்ல, அவர் பேண்ட் ஷர்ட்டோட ஆபீஸ்ல உட்கார்ந்து இருந்தார், டஃபா என்கிட்ட பேசினார். சாயங்காலம் வந்து பார்த்தா அவர் பிரதோஷத்துல சாமி பின்னாடி பஞ்சாயத்தம் கட்டிட்டு போயிட்டு இருக்காரு அவரு இல்லையா. அந்த ஆளு தானே இந்த ஆளுன்றத நான் கண்டுபிடிச்சு, இவர் பார்த்தா மாதிரி இருக்கேன்னு பார்த்தா என்ன கண்டுபிடிச்சிட்டேன். சோ அந்த ட்ரெஸ், அந்த டைம், அவருடைய அந்த பிஹேவியர் அது டோட்டலி வேற. இங்க இந்த டைம் இவருடைய பிஹேவியர் டோட்டல். ஆனா இவர் ஒருவரேன்ற அறிவு எனக்கு இருக்கா இல்லையா. சிலதை விடுவோம், சிலதை கொள்வோம். அவருடைய அந்த பேஸ், அவருடைய அந்த ஸ்டைலு இதையெல்லாம் கொள்றேன், சிலதை தள்ளுறேன். சோ சிலதை தள்ளி சிலதை கொள்ளக்கூடியதாக உலகத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட வாக்கியம் தான் இந்த தத்துவமசி. இந்த தத்துவமசியை எப்படி புரிஞ்சுக்கணும்னா சோயம் தேவதத்தா அப்படின்றதுதான் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் இதுக்கு.
அந்த தேவதத்தன் சின்ன வயசுல குடிமை வச்சுட்டு ஸ்கூல்ல கூட படிச்ச அந்த தேவதத்தனை ஒரு 40 வருஷம் பொறுத்து பேண்ட் சூட்டோட நான் அவனை பாம்பேல பார்த்தேன் என்ன அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? ஏதோ சில விஷயங்களை வச்சு அவரை கண்டுபிடிச்சேன். இப்போ அவர் இருக்கிற உன்னுடைய நிலைமையே வேற இல்லையா? அவருக்கு இப்போ நிறைய முடி, அப்ப அவருக்கு வெள்ள முடி. இப்போ வாயில பல்லே கிடையாது, அப்ப புல் பல்லு. அவர் சின்ன வயசுல நிஜார் போட்டு இருந்தார், இப்ப இவர் வேஷ்டி கட்டிட்டு இருக்கார். இதுல இவ்வளவு அம்சங்களை எல்லாம் தள்ளிட்டு அவரே இவர்னு நான் புரிஞ்சுக்கிறது எப்படியோ அப்படித்தான் இந்த தத்துவமசியானது வாக்கியமும் சில விஷயங்களை எல்லாம் தள்ளிட்டு அன்னைக்கு பார்த்த அந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன் சொல்ற வாழ்க்கையில அவனே இவன்னு சொன்னான்னாக்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அப்படி தத்துவமசின்னு சொன்னா தத்துன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? தத்துல இருக்கக்கூடிய அந்த சர்வஜத்துவம், சர்வசக்தித்துவம், ஆம்னிஷியன்ஸ், ஆம்னி பொட்டன்ஸ் இல்லையா, சர்வசக்தித்துவம், இதெல்லாத்தையும் விட்டுட்டு சைத்தன்ய ரூபமாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய அம்சத்துல அந்த மாயையும் சைத்தன்யமும் சேர்ந்தது தானே ஈஸ்வரன். அவருடைய மாயையை எடுத்துட்டானா இருக்கிறது சைத்தன்யம். ஜீவன் யாரு? கான்சியஸ்னஸும் அவித்தியும் சேர்ந்தவன் தானே ஜீவன். இதுல இருக்கக்கூடிய அவித்தியை தள்ளி விட்டுட்டானா எது மிஞ்சது? கான்சியஸ்னஸ். ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் கான்சியஸ்னஸ் தத்துவமசி அப்படின்றதுதான் உண்மையோட. இப்படி சொல்லக்கூடிய வாக்கியங்களுக்கு பேரு அகண்டார்த்த போதக வாக்கியம் அப்படின்னு பேரு. ஆகையினால நீங்க 2 பேரும் துவைத்தியம் விசிஷ்டாத்வைத்தியம் உங்களுக்கு சௌகரியமான ஒரு வாக்கியத்தை மாத்திரம் சொல்லி சம்சர்க்கம் இல்லைன்னா நான் ஒத்துக்க முடியாதுன்னு அவன் சொல்ல, விசிஷ்டம்னு ஒத்துண்டா தப்பு இல்ல, அதனால இந்த வாக்கியங்கள் எல்லாம் விசேஷமான ஒரு அர்த்தத்தை சொல்றதுன்னு இவர் சொல்ல. இவர் அத்வைத்தி என்ன சொன்னா, நீங்க 2 பேருமே தப்புப்பா, இதுதான் கரெக்ட். இன்னும் அகண்டார்த்த போதகமான வாக்கியங்களும் இருக்கும் இல்லையோ, இப்படி அகண்டார்த்த போதகமான வாக்கியம் தான் இந்த தத்துவமசி அப்படின்னு சொன்னார். இப்போ சொல்லி அதை எப்படி புரிய வச்சார்? சம்சர்கோவா விசிஷ்டோவா முக்கியமான ஸ்லோகம். இதுல இவர் என்ன பண்ணிருக்காருன்னா இன்னொரு ஒரு விஷயம், இந்த விஷயங்கள்லாம் அவரே சொல்லியிருக்கலாம் வித்யாரண்யரே. அவர் என்ன பண்ணார், வாக்கிய விருத்தியில ஆச்சாரியால் ஏற்கனவே சொன்ன ஒரு 5-6 ஸ்லோகத்தை எடுத்து அப்படியே இங்க போட்டார். இது வாக்கிய விருத்தியில இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள், இதெல்லாம் அப்படியே வெர்பாட்டிங். இப்ப என்ன ஐடியால அவர் பண்ணாருனாக்கா பாருங்க, இது ஏதோ என்னுடைய ஐடியான்னு நினைச்சுக்காதீங்க, இதுதான் ஆச்சாரியாளுடைய ஐடியா. நான் என்ன சொல்ல வரேனோ அதை ஏற்கனவே எங்க ஆச்சாரியால் சொல்லியிருக்காரு. ஆனா ஆதிசங்கராலேயே சொல்லப்பட்ட வாக்கியம் இதை நான் இப்ப சொல்றதுனால பஞ்சதசியில என்னாச்சு, அவருடைய வாக்கியமாகவும் போச்சு. சோ வித்யாரண்யர் மாதிரி பெரிய பெரியவர்கள்லாம் ஆச்சாரியால் சொன்ன பாதையிலேயே போகக்கூடியதுதானே கரெக்டான ஒரு பாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக சம்சர்கோவா விசிஷ்டோவா வாக்கியார்த்தோனாத்திர சம்மதா, இந்த சம்சர்க போதகமான வாக்கியங்கள் தான் வாக்கியம்னு சொன்ன துவைத்தி நம்ம ஒத்துக்கொள்ள. என்ன சம்மதா, அதுல எனக்கு சம்மதம் இல்ல. விசிஷ்டோவா வாக்கியார்த்தா இல்ல இல்ல, எல்லாம் விசிஷ்டார்த்த போதக வாக்கியம் தான் இந்த தத்துவமசி அப்படின்னு அவர் சொன்னார். அதையும் நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. அத்திர சம்மதா, இது 2 எங்களுக்கு சம்மதம் இல்லை. அப்ப எதுதான் உங்களுடைய சம்மதம் அப்படின்னு கேட்டா, அகண்டைக ரசத்வேன வாக்கியார்த்தோ விதுஷாம் மதஹா, அகண்டார்த்த போதகமான வார்த்தை, அத்வைத போதக வார்த்தை, நிர்விசேஷ பிரம்மத்தை சொல்லக்கூடிய வார்த்தை, நிரவயமான பிரம்மத்தை சொல்லக்கூடிய வார்த்தை, நிர்குணமான பிரம்மத்தை சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்குல்ல, அதுலதான் இவ்வளவு. இது எப்படி தயார் பண்ணிருக்காங்க பெரியவர்கள்னா, உபக்கிரமாதி லிங்கத்தினால நம்ம டிசைட் பண்றோம். எல்லாத்தையும் நம்ம ஏதோ சும்மா சொல்ல, முதல்ல என்ன படிச்சிருக்கு, அதுக்கப்புறம் என்ன படிச்ச, உபக்கிரமத்துல என்ன இருக்கு, உபசம்ஹாரத்துல என்ன இருக்கு. ஒரு லெக்சர் போய் கேட்கணும்னாக்க நம்ம எப்போ அந்த லெக்சரை முழுக்க புரிஞ்சுக்கிறோம்னாக்க, அவர் ஆரம்பத்துல நான் இதை பத்தி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லணும். நான் இதை பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசினேன் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் இல்லையா, அப்பதானே அது குட் லெக்சரு. அதே மாதிரி அவர் நடுவுல என்ன புதுசா சொல்ல போறாரு, இவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க, இவர் என்னத்துக்கு இப்ப என்னுடைய டயத்தை வேஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா அவர் சொல்லணும். இது இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை சொல்லறேன்னு ஒரு அபூர்வமான விஷயங்களை சொல்லணும். இப்படி உபக்கிரமம் உபசம்ஹாரம் இருக்கணும், அபூர்வம் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொன்னா, அவர் என்ன சொல்றதுக்கு வராரோ அதை திருப்பி திருப்பி சொல்லணும். அப்பதான் 2-3 தடவை சொன்னாதான் அதோட வேல்யூ அனுபவிக்கணும். அதனால அவர் அபியாசம் பண்ணணும். அது மாத்திரம் சொல்ல, அவர் தன்னுடைய பாயிண்டை சொல்றதுக்காக கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசணும். உலகத்துல எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லலாம். உலகத்துல எங்கேயுமே இருக்காதுன்னாக்க நீ என்னப்பா பாத்தியான்னு கேட்க கூடாது. அப்படி நம்ம சொல்லும் போது அப்பதான் ஒரு எம்பசிஸ் சொல்லலாம். அர்த்தவாதம்னு பேரு.
அந்த அர்த்தவாதமானது அலௌடு. இப்படி அர்த்தவாதம் இப்படினால அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இத படிச்சா என்ன பிரயோஜனம் அப்படின்றது சொன்னோம். 5வது ஒரு லிங்கம். 6வது லிங்கமானது ஹவு லாஜிக்கல் இட் இஸ். அந்த லாஜிக் எப்படி நான் சொல்றத போல இப்படி இந்த 6 விதமான மார்க்கிங்ஸ் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா தான் ஒரு லட்சம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு 6 விதமான விஷயங்களும் இந்த வேத வாக்கியங்கள்ல இருக்கான்னு நம்ம முன்னோர்கள்லாம் மீமாம்சை பண்ணார்கள். அதுக்காக தான் இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு பேர் உத்தர மீமாம்சா அப்படின்னு பேரு. இப்படி மீமாம்சான்னா என்ன அர்த்தம், அனாலிசிஸ் அர்த்தம். சாதாரணமா ஒரு லெக்சரை பத்தி பேசும்போது அனாலிட்டிக்கலா இருந்ததுன்னு சொல்ற வார்த்தையை ஒத்துக்கலாம். ஆனா வேதமானது ரொம்ப தெய்வாதீனமான ஒரு வேதத்தை போய் அனலைஸ் பண்றேன்னு நம்ம சொல்லவே கூடாது. வி ஆர் டூ லோ டு வேதம். ஏன்னா பகவானால கிரியேட் பண்ண வேதம். அதை சொல்லும் பொழுது மரியாதையாக மீமாம்சை பண்ணான்னு சொல்லணும். மீமாம்சை பண்ணா பூஜித்த விசாரம்னு பேரு. விசாரம் பண்ணான்னு சொன்னாக்கா அது ரொம்ப கலோக்கியலா இருக்கு. அதனால பூஜித்த விசாரம் அப்படின்றதுக்காக தான் மீமாம்சை. இப்படி 6 விதமான உபக்கிரமம், உபசம்ஹாரம், அபூர்வதா, பலம், அர்த்தவாதம், உபபத்தி, பிரயோஜனம், பலம், இப்படி 6 விதமான கீஸ் இருக்கு. இத வச்சுதான் மெஷரிங் ராட்ஸ் இருக்கு. இத வச்சுதான் நீங்க தீர்மானம் பண்ண எதையும் முன்ன சொன்னது கரெக்டா இப்ப சொல்றது கரெக்டா அப்படின்றது தீர்மானம் பண்ண இந்த 6 கீ ரொம்ப அவசியம். இப்படி வச்சு தீர்மானம் பண்ணிருக்காங்க நம்மளுடைய அத்வைத ஆச்சாரியார்கள்லாம். அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணாரு, ஆச்சாரியாலே சொல்லியிருக்காரு பாருங்க, அகண்டார்த்த போதக வாக்கியத்துலதான் அத்வைத போதக வாக்கியத்துலதான் தாத்பரியம் இருக்கு. மிச்ச ரெண்டும் இவர்கள்லாம் சொல்லக்கூடியது. பாக்கி அவன் சொன்னதெல்லாம் நம்ம வேத வாக்கியத்துக்கு முன்னாடி இந்த தார்க்கிகன் சொன்னது, வையாகரணம் சொன்னது, சாங்கியம் சொன்னதெல்லாம் நம்ம கணக்கிலேயே எடுத்துக்கல. இதெல்லாம் டூ லோ. இதெல்லாம் அவங்க எல்லாம் இந்த லெவலுக்கு வரவே இல்லை டிஸ்கஸ் பண்றதுக்கு. இந்த வேதாந்தத்துக்கும் வந்துட்டு இதெல்லாத்தையும் தாண்டிட்டு வந்த வேதாந்தத்திலேயே 2 பேர் என்ன கொஸ்டின் பண்றான். முதல்ல நான் அவங்கள அடிக்கணும்ன்றதுக்காக சம்சர்க்க போதகமா இருக்கணும் வாக்கியம்ன்ற அவசியம் இல்ல. அது எங்களுக்கு சம்மதம் இல்ல. விசிஷ்டத்தோட இருக்கக்கூடியதுதான் வாக்கியம், மகா வாக்கியம்னு சொன்னது அதுவும் எங்களுக்கு சம்மதம் இல்ல. அகண்டார்த்த போதகம்னு ஒண்ணு இருக்கு, அது இருந்தாலே போதும். அது இருக்கு, சுயம் தேவதத்தால இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளும் காமிச்சிட்டேன். அதனால தத்துவமசின்ற வாக்கியத்துக்கு அகண்ட ஏகரசத்துவமாக இருக்கக்கூடிய இந்த அத்வைத போதகமான வாக்கியத்துலதான் தாத்பரியம் என்பது வாக்கியார்த்தா விதுஷாம் மதஹா, வித்வான்களுடைய மதம் இதுதான். அப்படின்னா நம்முடைய பூர்வாச்சாரியார்கள் இதுதான் நாராயணத்திலிருந்து ஆரம்பிச்சு பத்மபூமில இருந்து வசிஷ்டம், தத்புத்திர பராசரம், வியாசம், சுகம், கௌடபதம், கோவிந்த பகவத்பாதால் எங்க ஆச்சாரியாளுக்கு அப்புறம் தோன்றினார் பத்மபாதர், தோடகர், சுரேஸ்வரர் எல்லாம் வித்யாரண்ய சுவாமி வரைக்கும் என்னுடைய ஆச்சாரியம் பரியந்தம் சதாசிவ சமாரம்பம் பகவத்பாத மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்த ஒரு விஷயம் இது. இது ஏதோ சாதாரணமான ஒரு விஷயம் நினைக்காதீங்க. இதுலதான் தத்துவமசியில தான் தாத்பரியம் இருக்கு. என்டையர் வேதாந்தம் இந்த தத்துவமசின்ற ஒரு பவுண்டேஷன் தான் இருக்கு அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இதுதான் விதுஷாம் மதஹான்னா என்ன அர்த்தம், பாக்கி பேருக்கெல்லாம் அவித்வான்கள் அர்த்தம். ஆகையால இதுதான் விதுஷாம் மதஹா அப்படின்னு சொன்னார். சொல்லி இந்த அர்த்தமானது எப்படி வந்ததுன்னு இதனுடைய கான்சிக்வன்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். எப்படி சொல்றாரு பாருங்க, பிரத்யக் போதோய ஆபாதி சோத்வயானந்த லக்ஷண அத்வயானந்த ரூபச்ச பிரத்யக் போத பிரத்யக்போதைக லக்ஷண. இது எப்படி இருக்குன்னாக்க 39வது ஸ்லோகம் வாக்கிய விருத்தியில அத அப்படியே வெர்பாட்டிம் இங்க எடுத்து போட்டிருக்காரு இவரு. அவர் என்ன அங்க ஆச்சாரியால் சொல்லியிருக்காருன்னா, பிரத்யக் போதஹா அப்படின்னாக்க பிரத்யக்னு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம், பராக்க வெளியில இருக்கிறது. பிரத்யக்ன உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவனுடைய அறிவு. பிரத்யக் போதஹா இந்த ஆத்மாவானது யஹா யார் ஒருவனுக்கு ஆபாசி பிரகாசிக்கிறதோ அந்த நான் சொல்லக்கூடிய அந்த ஐயானது அத்வயானந்த லட்சணா அத்வயமான ஆனந்தமாக இருக்கக்கூடிய பரமாத்மா இல்லையா, அவரது பத்தி சொல்றதுதான் இது. இங்க இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவும் அங்க இருக்கக்கூடிய பரமாத்மாவும் ஒன்று அப்படின்னு சொல்லிருக்கு. சாதாரணமா இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோம்னாக்க, மோதிரம் தங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம், தங்கம் மோதிரமா இருக்கு அப்படின்னு சொன்னா கரெக்ட். தங்கம் தான் மோதிரமா இருக்கு, தங்கம் தான் செயினா இருக்கு, தங்கம் தான் ஒண்ணு. மோதிரம் தங்கம்னு நான் சொல்ல முடியுமா? ரிவர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. மோதிரம் எதுல வேணாலும் இருக்கலாமே இல்லையா. தங்கம் மோதிரமா இருக்கு, மோதிரம் தங்கமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, இருக்கலாம் இல்லாமையும் போலாம். அதனால எப்பொழுதுமே
ஆப்போசிட் ரிவர்ஸ் ட்ரூவா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா? ஆனா அதே மாதிரி அவரே நீங்கன்னு பக்தியா சொல்லிடுங்களேன், அதோட நம்ம விட்டுக்கலாமா அப்படின்னாக்கா இல்ல, இவரே அவர் அவரே இவர் அப்படின்றத சொல்லணும். அதுக்காக அவர் என்ன சொன்னார், பிரத்யக் போதமா இருக்கக்கூடிய என்க்ளோஸ்ட் சைத்தன்யமாக இருக்கக்கூடியதும் என்க்ளோஷர் இல்லாம வெளியில இருக்கக்கூடிய சைத்தன்யமும் ஒண்ணு. அத்வயமாக ஒரு என்க்ளோஷரும் இல்லாத ஒரு ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவும் ஐயன்னு எல்லாருடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவும் ஒன்று அப்படின்னு சொன்னார். ஒண்ணுன்னு சொன்னதுனா நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம, அவர் தான் இவருன்னு சொன்னா கரெக்ட் தானே, நல்லா தானே இருக்கு அப்படின்னு தோணும். இல்ல, அத்வயானந்த ரூபச்ச பிரத்யக் போதக, எந்த அத்வயானந்த ஆத்மா அதுதான் இந்த பிரத்யேக ஆத்மா அப்படின்னு சொல்றது. இந்த ஜீவன் தான் அந்த பரமாத்மா, அந்த பரமாத்மா தான் இந்த ஜீவன், ரெண்டு பக்கமும் கரெக்டா வர்றதுனால தத்து பொமேவ பொமேவ தத்து, அதுதான் நீயாக இருக்கிறார், நீதான் அது அப்படின்னு ரெண்டு விதமாவும் போதிக்கிறது இந்த வாக்கியங்கள். இந்த அகண்டார்த்த போதக வாக்கியத்துல நீங்க சொல்ற மாதிரி சம்சர்க போதகத்துலதான் ரிவர்ஸ் எல்லாம் கரெக்டா வரணும்னு சொல்ல முடியாது. எங்களுடைய தத்துவமசியினுடைய வாக்கியத்தினுடைய பியூட்டி என்னன்னாங்க, தத்துவம் தொம்மும் எப்போ ஒன்னாயிடுதோ அப்ப அசிபதமானது இருக்கு அப்படின்னு சொல்றது. தத்தே தொமேவாக இருக்குன்னாக்க தொமே தத்தாக, தொம்மே தத்தாகவும் இருக்கிறது. ரிவர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. அப்படி சொல்லக்கூடிய வாக்கியங்கள் தான் அகண்டார்த்த போதகமான வாக்கியங்கள். அதனால அத்வைத்தமானது ந பாத்தியத்தை, அத்வைத்தமானது ஆகையினால பிரத்யக் போதோய ஆபாதி சஹா அத்வயானந்த லட்சண, எது உள்ளே நான் நான் என்று பிரகாசிக்கிறதோ அதுவே இரண்டற்ற ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரமாத்மா. அத்வயானந்த ரூபச்ச, எது இரண்டற்றதான ஆனந்த ரூபமாக இருக்கிற பரமாத்மாவோ அது பிரத்யக் போதக லட்சணகா. இது ஈக்குவலி ட்ரூ. தத்து தான் தொம்மு, தொம்மு தான் தத்து அப்படின்னு சொல்லி இதனுடைய தாதாத்மியம். எப்படிப்பட்ட தாதாத்மியம்? அந்யோன்ய தாதாத்மியம். ஃப்ரம் திஸ் ஆங்கிள் ஆல்சோ அதுதான், ஃப்ரம் தட் ஆங்கிள் ஆல்சோ இதுதான் அப்படின்னு சொன்னா அந்யோன்ய தாதாத்மியம். அதுவாகவே இருக்கும் தன்மை. என்ன, இப்படி பார்த்தாலும் அதுவாகவே இருக்கு, அப்படி பார்த்தாலும் அதுவே இதுவாகவும் இருக்கு, இதுவே அதுவாகவும் இருக்கு. இப்படிப்பட்ட தன்மை இத்தம் அந்யோன்ய தாதாத்மிய பிரதிபத்தி யதா பவேத். இப்படி எப்போ உங்களுக்கு இந்த அறிவானது ஏற்படுகிறதோ தத்துவமசியினால நானே பரமாத்மா, அந்த நான் ஜீவாத்மான்ற இருக்கக்கூடிய அந்த சொல்லுல இருக்கக்கூடிய ஜீவனையும் ஒரு அடி அடிங்க பட்டுன்னு, பரமாத்மான்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பரமான்ற விதிக்கு அடிச்சீங்கன்னா எது இருக்கிறதோ அதுதான் ஆத்மா அப்படின்னு யார் அறிஞ்சிக்கிறானோ, எதா எப்போ அறிஞ்சிக்கிறானோ, யார் அறிஞ்சிக்கிறானா சாதன சதுஷ்டிய சம்பத்தி எல்லாம் வந்து வேதாந்தங்களை கேட்டு கேட்டு இப்படி யார் ஒருவனுக்கு இந்த வேதாந்த பூர்வமான ஒரு ஞானமானது ஏற்படுகிறதோ எதா பவேத், அப்பதான் தொமர்த்தஸ்ய அப்ரம்மத்துவம் வியாவர்த்தேத, அப்பதான் பிரம்மம் இல்லாத தன்மையானது அவனுக்கு போகும். அவரே நீன்னு சொல்லியாச்சுன்னா பிரம்மமே நீ, பிரம்மம் இல்லாத தன்மை உனக்கு வரவே வராதுப்பா அப்படின்றது. அப்பதான் அவரே நீர்னு சொன்னாதானே எனக்கு போகும். இல்லன்னா நான் வந்து எப்பொழுதுமே இன்செக்யூர்டு இண்டிவிஜுவலாகவே இருப்பேன். அவரே நீன்னு சொன்னாதான் என்னுடைய செக்யூரிட்டி ஆனது ஃபுல்லா பூர்ணமாக ஆகும். அப்படி சொன்னாதான் இந்த தொம்முல இருக்கக்கூடிய அப்ரம்ம தத்துவமானது வெளியில போகும். அப்படின்னா பிரம்ம தத்துவம் நிலைக்கும் அப்படின்னு. ததா அதே மாதிரிதான் ஏவ ஹி தத் அர்த்தஸ்ய, அதே மாதிரி இப்ப என்னாச்சு இந்த ஸ்டேட்மெண்ட், அந்த தத்துன்னு ஒரு அர்த்தம் சொன்ன இல்லையா, அது இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது பரோட்சமா நினைச்சீங்க. ஏதோ பிரம்மத்தை பத்தி பேசுறது, பரமாத்மாவா பரமசிவனா அப்படின்னு இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தோம். இப்ப என்ன ஆச்சுன்னாக்க அந்த ததர்த்தத்துல நீதான் அதுன்னு சொன்னதுனால அதனுடைய பாரோட்சியம் போய் அபரோட்சத்துவம் எனக்கு வந்துருச்சு. இது வரைக்கும் அவாந்தர வாக்கியத்துல நான் நினைச்சிருந்தது பிரம்மன்னு ஒண்ணு இருக்கான் அப்படின்றது போய் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு இருக்கான்னு இவ்வளவு நாள் நினைச்ச பாரோட்சமானது ஆத்மானம் சேத்தி ஜானியாத்துன்னா பாரோட்சமா இருந்தது. அயமஸ்மி இது பூரிஷான நானே அதுன்னு அறிந்த பிறகு என்னாச்சு, அப்பதான் அந்த ததர்த்தத்தினுடைய பாரோட்சமும் போகும். அப்படின்னா அபரோட்சமானது சித்திக்கும். எதா எப்படி சித்திக்கிறதுன்றது இந்த தத்துவமசியினால வருதோ, கிம் ததா சுனு, அதை பத்தி இப்போ இப்படியும் அப்படின்னா எதுக்கு இப்ப அதை சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிம் ததா அது நான் சோவாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுனு கேளுங்க சொல்றேன். பூர்ணானந்த ஏக ரூபேன பிரத்யக் போதா அவதிஷ்டதே. இந்த எதை நீங்க இவ்வளவு நாள் ஜீவன் நினைச்சிட்டு இருந்தீங்களோ
நான் ஐன்னு சொன்ன போது இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ போய் நானு நினைச்சிட்டு இருந்தீங்களோ, இது எதுவுமே உங்களுக்கு சேர்ந்தது கிடையாது. நீங்க ஒரு பியூர் பிரத்யக் போத ஸ்வரூபம், உள்ளுக்குள்ள நான் ஸ்வயம் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அறிவொளி. அந்த அறிவொளியானது பூர்ண ஆனந்த. நீங்க யூ ஆர் டோட்டல் ஃபுல் கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் யூ ஆர் அப்படின்னாக்கா பரமாத்மா கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் இல்லையா? நீங்களும் அந்த இண்டிவிஜுவாலிட்டி உங்களுக்கு வரணுமே. ஆனால் ஃபுல்லி செக்யூர்டா நீங்க ஆகணும்னா அது வரைக்கும் இன்செக்யூரிட்டி தான். நீங்களே பரமாத்மான்னு சொல்ற வரைக்கும் நீங்க இந்த உலகத்துல எப்பொழுதுமே இன்செக்யூரிட்டிலேயே வந்துட்டு இன்செக்யூரிட்டிலே வாழ்ந்து போனோம். இப்படி ஒரு அறிவு எப்ப ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் பூர்ணானந்தமா பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேன்ற அந்த பூர்ணஸ்வரூபமானது ஆனந்த ஏகரசமாக, இந்த நாட்டு விஷயானந்தம் ஆனந்த ஏகரசமான ஆனந்தம்னு சொன்னா ரசோ வைசக ரசகிஷ்யேவாயம் லப்த்வானந்தி பவதி அப்படின்னு அந்த வேதத்துல சொல்லக்கூடிய பேரானந்தமாக இருக்கக்கூடிய நிலையானது பூர்ணானந்த ஏக ரூபேன, அது ஒன்றாக இருக்கும் தன்மை. தத்துவம் தொம்மும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்வைத தத்தியமானது பிரத்யக் போதகா அவதிஷ்டது. இந்த பூர்ணமாக இருக்கக்கூடிய ஆத்மாதான் உள்ளே இருக்கக்கூடிய அறிவும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டதே. ஆனால் அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த ஞானமானது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு வழியா பரோட்ச ஞானத்திலிருந்து அபரோட்ச ஞானம் தான் ரொம்ப வச்சது. அயம் அஸ்மீதி புருஷா அப்படின்னு சொல்றத முடிச்சார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படலான்னு நினைச்சா உடல இதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆகுது. வாக்கியங்கள் எந்த வாக்கியமுமே பரோட்ச ஞானத்தை தான் சார் சொல்லும், அபரோட்ச ஞானத்தை சொல்லவே சொல்லாது அப்படின்னு தகவல். எப்படி சார் சொல்லுவேன்? நீங்க எந்த வார்த்தை சொன்னாலும் சரி, மகா வாக்கியங்களா இருக்கட்டும், வாக்கியம்னாலும் சரி, பரோட்சமான விஷயத்தை சொல்லணும். பிரம்மமா நீங்களும் ஒண்ணுன்னு வேணா சொல்லலாம். அதுக்காக நீங்க எப்படி சார் பிரம்மம் ஆவீங்க? அங்கதானே பிரச்சனை. நான் கூட 40 வருஷமா கேட்டு இருக்கேன். ஒரு லட்சம்லயும் சொல்லிட்டு இருக்காரு, நீதான் பிரம்மா நீதான் பிரம்மா. நான் எங்க பிரம்மமான? அதனால இதெல்லாம் கதை சார். இதெல்லாம் பரோட்ச ஞானம் தான் வாக்கியத்தினால உண்டாகும். அத்வைத ஞானமானது வரவே வராது அப்படின்னு சொல்றாங்க. யாரு? நம்மள எதிர்க்கிறவர்கள்லாம். இப்ப எதிர்க்கிறவங்க அவங்க நம்ம அவங்களுடைய தப்பு என்னன்றது காமிச்சாதானே இது உண்மையாகும் அப்படின்றதுக்காக அவர் என்ன சொன்னாரு, ஞானம்னா என்ன, எப்படி வருதுன்றத பாருங்க. பிரம்ம ஞானம் நீங்களும் ஒத்துட்டீங்க, நானும் ஒத்துனேன். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். நீ கேள்வி கேட்டுட்டே இருந்தீங்கன்னாக்கதான் உங்களுக்கு இந்த வேதாந்தத்தை கேட்டுட்டே இருக்கணும். நீங்க கேட்டுட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த பிரமாணத்துல ஒரு சந்தேகம் இருந்தது. அது எப்படி சார் வேதத்தை சொல்றதுதான் உண்மையா இருக்கும், பாக்கி எல்லாம் எப்படி பொய்யா இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது. அது கேட்க 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 இப்போ நிறைய அனாலிசிஸ், வேதத்தினுடைய இந்த வேதம் அப்படி சொல்றது, அந்த வேதம் அப்படி சொல்றது, நீங்க தர்மசாஸ்திரத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கூட சரி நீங்க வேதாந்தத்தோட லிங்க் பண்ணாதான் உங்களுக்கு அர்த்தம் புரியும். அப்படி எப்படின்னாக்கா ஒரு தடவை நம்ம சாட்சிகள் என்ன பண்ணாரு, நாமகரணத்துக்கு அப்புறம் தான் அன்னப்பிராசனம் சொல்லிருக்கு அப்படின்னாரு. நம்ம லோக்கல்ல பாக்குறது தானே அப்படின்னா, அதுக்கு பாஷ்யம் எழுதும் போது அவன் என்ன எழுதியிருக்காருனாக்க, முண்டகோபனிஷத்துல அவன் எப்படி நாமரூபா அன்னஞ்சாயத்தே அப்படின்னு அந்த கிரமம் அங்க இருக்கிறதுனால அந்த கிரமத்துலதான் இங்க பண்ணணும் தர்மசாஸ்திரத்தில் போறது. நான் சாஸ்திரிகளை கேட்டேன், வேதாந்தத்துக்கும் இதுக்கு சொன்னேன். வேதத்துல எதுவுமே வேதாந்தத்துக்கு அகேன்ஸ்டா இருக்க கூடாதுன்றத காமிக்கிற இடம்பா இது. கர்மகாண்டத்தோடு நீ சரியா புரிஞ்சுக்கல. யோசிச்சு பார்த்தா அந்த தத்துவமசி வார்த்தைக்கு பசகு இல்லாம தான் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கோம். நீங்க ஒரு காரியத்தை பண்றீங்கன்னாக்க கல்யாண மந்திரமோ, சீமந்த மந்திரமோ, இந்த அன்னப்பிராசன மந்திரமோ, இல்ல குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய புண்ணியவாகிற மந்திரமோ, எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் அங்க வேதத்துல இருக்குன்ற ஒரு பிரமாணமானது இது எப்போ வரும்? கேட்டு கேட்டு கேட்டுதானே வரும். சிரவணத்தினாலதான் இது வரும். இப்படி வந்ததுன்னா தான் அப்பதான் ஒரு நம்ம உள்ளுக்குள்ள இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி வேதாந்தம் ஒண்ணுதான் பிரமாணம் உலகத்துல, பாக்கி எதையுமே நம்ப கூடாது நானு அப்படின்ற ஒரு தீர்மானம் வந்தாதான் அத்வைதமானது நிக்கும் இல்லையா? அந்த வேத பிரமாணத்தை காமிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது சிரவணம். அந்த சிரவணம் ரொம்ப முக்கியம். ரைட், சிரவணம் வந்துச்சுன்னாக்க எனக்கு வேதம் தான் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சது, சந்தோஷம். ஆனா
என்ன போய் பிரம்மன்னு சொல்றாரு, அங்கதான் எனக்கு இருக்குது. எல்லாம் ரைட்டு தான், எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. என்ன பரமேஸ்வரன் வந்து தப்பு பண்ண மாட்டாரு. என்ன பார்த்து வரும்போது பஸ் கிடைக்காம நான் பட்ட அவஸ்தை எனக்கு தெரியும். ஆட்டோ கிடைக்காம என்ன பார்த்து நீ பரம ஆனந்த ஸ்வரூபம்னு வேற சொன்ன, பூர்ண ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்றது. அதனால விஷயத்துல தப்பு இருக்கு சார் அப்படின்னா. அப்பா அப்படி சொல்லாத, திருப்பி திருப்பி மனனம் பண்ண அந்த வேத வாக்கியங்களை எல்லாம் நீ பார்த்து பார்த்து பாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீ மனத்தோட சேர்ந்து இந்த புத்தியோட நீ ஐடென்டிஃபை பண்ணதுனாலதானே உனக்கு இந்த பிரச்சனை. நீ அதோட ஐடென்டிஃபை பண்ணாம இருன்னு மனநம் சொல்லி கொடுத்துட்டே வந்தது கூட. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணாரு ஆச்சாரியனே எனக்காக பண்ணிவிட்டார். சிரவணத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, மனநமும் கூட பண்ணினா வந்து நான் தனியா போய் வீட்டுல படிக்க மாட்டேன்னு அவருக்கு தெரியும். அதனால நீ என்ன பண்ண, பிரகரண கிரந்தம் படி, இதுக்கு மேல ஆத்மா தத்துவ போதம் படி, ஆத்ம போதம் படி, பகவத்கீதை படி, இல்ல பிரகரண கிரந்தங்கள்லாம் படி, கூடவே வேதாந்தமும் படி. அது முதல்ல தெரிஞ்சா போதாது, இதெல்லாம் சூத்திரபாஷ்யம் படிச்சாதான் இந்த மனநமானது சரியா வரும் அப்படின்னு சூத்திரபாஷ்யத்தையும் படிக்க வைக்கிறோம். இப்படி பண்ணும் பொழுது ஆச்சாரிய சகாயத்தினால பிரமாண சம்பாவனை சிரவணத்தினால போச்சு, மனநமானது பிரமேய சம்பாவனை. அந்த பொருள்ல எனக்கு சந்தேகம் இருந்தது, அந்த சந்தேகமும் போச்சு மனநத்தினால. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னாக்க இந்த நிதித்தியாசனம் ஒண்ணு இருக்கு, அத உனக்கே நீ எடுத்துக்கணும். இது வந்து ஆச்சாரியன் கிட்ட வர முடியாது. இதெல்லாம் சொல்லி தர வரைக்கும் தானே புரிஞ்சுக்கிறது எங்கிட்ட தானே இருக்கு. அவர் எப்படி அது வரைக்கும் எனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கீழே இறங்கி வந்து கைய பிடிச்சி எல்லாம் சொல்லி தருவாரு. ஆனா மருந்து நான் தான் சாப்பிடணும் இல்லையா, எனக்கு தானே வியாதி. அவர் வாயில கொண்டு வந்து போடுற வரைக்கும் தான் முழுங்கிறது, அவர் முழுங்க முடியாது. அதனால நிதித்தியாசனத்தை வந்து எனக்கு வந்துருது. இந்த நிதித்தியாசனம் வரும்போது எனக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னா, ஒரு விபரீத பாவம். இவ்வளவு நாள் நான் எவ்வளவு விஷயமா கேட்டிருக்கேன், இதெல்லாம் எனக்கு தெரியாது, நானே பிரம்மன்றது தெரியாது இல்லையா. அது மாத்திரம் இல்ல, இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நான் இல்லன்னு ஒரு நிமிஷத்துல நீங்க சொன்னா ஒரு நிமிஷத்துல இல்லன்னு ஆயிடுமான்னு. எனக்கு காத்தால இருந்தா நான் தானே தோன்றது, என் கையில இல்லையே. எனக்கும் ஆசைதான், யாரோ ஒருத்தர் என்ன போட்டு அதெல்லாம் தடுத்துட்டு இருக்காரு இங்க. அதனால நான் இங்க என்னதான் என்ன பார்த்து பரமாத்மானாலும் நான் ஒத்துக்க தயார் இல்ல இல்லையா. நம்ம எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம எல்லாம் பக்தர்கள் பேர் வச்சிருக்கோம். ஆனா உண்மையிலேயே யாராவது பக்தரான்னு பாத்தீங்கன்னா நம்ம டெபாசிட் எதுக்காக வச்சிருக்கோம், பின்னாடி உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வேணும்னு நல்ல எண்ணத்துல தானே வச்சு, அது வேற எதுக்கு யூஸ் ஆகும். நம்ம தான் நல்லா படிக்கிறோம், நம்மளுடைய எண்ணம் பலிச்சுதானே அது ஆஸ்பத்திரிக்கு தான் போகும். நீங்க பரமாத்மா தான் என்ன காப்பாற்றுவார், நான் எதுக்கு பேலன்ஸ் வைக்கணும்னு நினைச்சிருந்தா அவர் காப்பாத்திருப்பார். நீங்க அவரை நம்பல அப்படின்னா என்ன அர்த்தம், அதுதான் நடக்கும் இல்லையா. இதான உண்மை. அதனால அது மாதிரி நிதித்தியாசனமானது யார் பண்ணணும், நான் தானே பண்ணணும். அந்த நம்பிக்கையானது எனக்கு தான் வரணும். வேதத்தை நம்புறேன்னா வேதம் உன்னை காப்பாத்துனாக்கா அப்ப முதல்ல நான் நம்ப மாட்டேன்னு சொன்ன என்ன நியாயம். ஆனா சொன்ன நிதித்தியாசனமானது இந்த விபரீத பாவனைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த விபரீத பாவனையினால இந்த தடுக்கல் எனக்கு இந்த தவம் மனனமும் எங்க ஆச்சாரியால் எவ்வளவு சொன்னாலும் அது எனக்குள்ள போய் அது போய் தெக்கல, நான் அதுவாக மாறவே இல்லை. அது ஒரு நாலேஜா என்கிட்ட நிக்கிறது, நான் தனியா இருக்கேனே தவிர அது ரெண்டும் ஒன்னாகல. இது எப்ப ஒன்னாகும் அப்படின்னாக்க இந்த நிதித்தியாசனத்தினாலதான் ஒன்னாகும். இப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆகையினால இதுலதான் தகராறு வருது. இதெல்லாம் நீங்க சொன்னது ஜெனரலா எல்லாமே ஓகே. அதுல வித்யாரண்யர் என்ன சொல்றாரு, இல்லப்பா இந்த சிரவணத்தினால என்ன வருதுன்னா அவாந்தர வாக்கியங்களை சிரவணம் பண்றதுனால உங்களுக்கு பரோட்சமான ஒரு எண்ணம் தான் வருது இல்லையா. இந்த மகா வாக்கியம் சிரவணத்தின் மூலமாக அபரோட்சமா வரும். சிரவணத்திலேயே ரெண்டு விதம் இருக்கு. பரோட்சமான சிரவணம் எல்லாருமே ஒத்துக்கிறோம் இல்லையா. சிரவணத்தினாலதானே நமக்கு தெரிஞ்சது விஷ்ணுவானவர் எங்கும் வியாபிச்சு இருக்காது. எப்படி தெரிஞ்சது நமக்கு? இப்ப வேதம் சொல்லனா நமக்கு தெரியாது. சிவன் தான் சர்வ மங்களஸ்வரூபமா இருக்காரு. சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மாச விஜயா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுதான் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது. அதனால பரோட்சமாக தெரியக்கூடியதும் சிரவணத்தினாலதான் தெரியுது. நீயே பிரம்மம்னு சொல்லக்கூடிய வாக்கியங்களும் வேதத்தின் மூலமாக மகா வாக்கியங்கள் மூலமாக தான் தெரியுது. ஆகையினால சிரவணம் தான் ரெண்டு தீமை கொடுக்கறது அப்படின்னு சொன்னார். அதனால சிரவணாத்து அபரோட்ச ஞானம்ன்றத ஒத்துக்கணும் அப்படின்னு இதுவரைக்கும் நம்ம இந்த வழியில தான் போயிட்டே வந்தோம். இப்போ இந்த திடீர்னு இப்ப இந்த ஸ்லோகத்துல பாருங்க, இத ஒரு அடி அடிச்சிருச்சு. ஏவம் சதி மகா வாக்கியா பரோட்ச ஞானம் ஈரியத்தே. மகா வாக்கியத்தினால கூட பரோட்ச ஞானம் தான் வருமே தவிர இந்த வித்யாரண்யர் சொல்ற மாதிரி அபரோட்ச ஞானமானது வராது அப்படின்ட்டார் அவரு. இவங்கெல்லாம் யாருன்னாக்க
சாப்த அபரோக்ஷ ஞானவாதின்னு ஒருத்தர் இருக்காரு, சாப்த பரோட்ச ஞானவாதிகள் சில பேர் இருக்காங்க. யாரு இவர்கள்? யாருன்னாக்க வேதாந்தத்திலேயே ஒரு குரூப், அத்வைத வேதாந்தத்திலேயே 2 குரூப். இவர்கள் என்ன சொல்றாங்க, சிரவணத்தினால வரவே வராது, மனனத்தினாலையும் நிதித்தியாசனத்தினாலையும் தான் அது வருது. நீங்க என்ன பண்றீங்க, சிரவணத்தினால நீங்க கேட்டுட்டா கூட நீங்க உடனே உங்களுக்கு வரப்போறது இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், அதை நிறைய நாள் மனனம் நிதித்தியாசனம் பண்ண ஒண்ணுதான். அதனால சிரவணத்தினாலேயே இது வந்துருச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? சிரவணத்தினால உங்களுக்கு பரோட்சமா நீங்களே பிரம்மன்னு வேதம் சொல்றதுன்னு தெரிஞ்சதே தவிர நானே பிரம்மன்னு உடனே அது உங்களுக்கு ஸ்புரிக்கல. எப்போ ஸ்புரிக்கலையோ என்ன அர்த்தம், உங்களுக்கு ஏதோ பிரதிபந்தகம் இருக்கு, ஏதோ ஒண்ணு தடுக்கிறது இல்லையா? விபரீத பாவனையும் பிரமேய அசம்பாவனையும் ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை போக்குறதுக்காக நீங்க திருப்பி மனனம் பண்ணணும், திருப்பி நிதித்தியாசனம் பண்ணணும். இப்படி பண்ணாதானே போகணும். அதனால மகா வாக்கியங்கள் பரோட்ச ஞானத்தை தான் கொடுக்கறது. அது ஒரு நாளும் இந்த நாலேஜே கொடுக்கல அப்படின்னாரு. இப்போ ஏன் அது அப்படின்றத அனலைஸ் பண்ண, இந்த சிரவணம்ன்றத நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த சிரவணம் பண்ணும்போது நான் எப்படி புத்தி பண்றேன் அப்படின்னா, இந்த பாடி மைண்ட் இன்டெலெக்டோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு விஞ்ஞானமய கோஷத்துல தான் இதெல்லாம் கேட்டேன் இல்லையா? அதனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது. இது எல்லாமே இதுல ஏற்படுகிறது. அதனால நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், இந்த அறிவானது இந்த பாடி மைண்ட் இன்டெலெக்ட்ல இருக்கக்கூடிய அறிவுன்னு சொல்றதுனால இந்த பாடி மைண்ட் இன்டெலெக்ட்ல இருக்கக்கூடிய அறிவு ஆத்மாவுக்கு போறதுக்கான சான்ஸ் இல்ல அப்படின்னு வச்சுட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னாக்க, நான் தான் கர்த்தா, நான் தான் போக்தா, நான் அறிகிறவன் அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டு இருக்கேன். அந்த வேதமானது எனக்கு சொல்லி கொடுக்கும் போது எப்படி சொல்லி கொடுத்தது, நீ அறிபவன் இல்ல, உனக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தான் எல்லாவற்றையும் அறிபவர். அறிகிறதுன்றது மனசனுடைய ஆக்டிவிட்டி. இந்த அறிதல்ன்றதுக்கும் அறிகிறேன்றது உனக்கு தெரியறது. இந்த அறிதலுக்கும் பின்னாடி நீ இருக்க, அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஆத்மாவை அறியாததுனால இதை பாக்கிறதுனாலதான் உங்களுக்கு இது பரோட்சமாக இருக்கிறது அப்படின்றதுனால அவன் என்ன சொன்னா, இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல தானே இது நடக்கிறது, அதனால பரோட்சமா தான் ஏற்படுகிறது. அதுக்கப்புறமா தான் அது அபரோட்சமாக ஆகும். அபரோட்சமா ஆகும்னாக்க பாமதிக்காரர் எல்லாம் என்ன சொல்றாரு, நிறைய தியானங்கள்லாம் பண்ணணும் நீங்க. ஏன்னா உனக்கு ரொம்ப பிரதிபந்தகம் இருக்கிறதுனால இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு நீ தான் பிரம்மன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா யாருக்குமே அந்த நான் தான் பிரம்மன்ற ஒரு கான்பிடன்ஸ் வரலன்னு என்ன அர்த்தம், எல்லாரும் நிறைய சேர்த்து வச்சுட்டு இருக்கோம், நம்ம பாப மூட்டைகள்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் பிரதிபந்தகங்கள்லாம் தடுக்கிறது. அதனாலதான் உங்களுக்கு இது உண்மைன்னு நிச்சயமா தெரிஞ்சதுன்னா கூட இல்லையா தெரிய மாட்டேங்கிறது. அவன் இந்த ஒரு ராஜா என்ன பண்ணாரு, போர்ல போயிட்டே இருக்கும்போது அவனுடைய பையனை எப்படியாவது காப்பாற்றணும்னு கூட இருக்கக்கூடிய சேவகர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த எதிரி ராஜா இந்த கூண்டோட அழிச்சு விடுவான் இந்த ராஜ வம்சத்தியன்றதுனால போற போக்குல அந்த குழந்தைய தூக்கி ஒரு சேரியில தூக்கி போட்டு போயிட்டாங்க. போனோன்னா அந்த குழந்தை அதுக்கப்புறம் ராஜா செத்து போயிட்டான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த குழந்தைய ஐயோ ஏதோ ஒரு குழந்தை இருக்குன்னு அது சேரியில வளர்றது. சேரியில வளர்ந்துட்டே இருக்கு. ஒரு 20-25 வருஷம் பொறுத்தோன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த சண்டையெல்லாம் முடிஞ்ச உடனே திருப்பி மக்கள் புரட்சி திருப்பி பழைய ராஜாவையே தேட ஆரம்பிச்ச உடனே அப்போ அந்த மந்திரி சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நம்ம ராஜா உயிரோட தான் இருக்காரு, பிரின்ஸ் அவர் ஒரு நாள் வருவாரு, அவர் தான் நம்ம இது கேவ் பண்ணுவோம்னா அவர்கிட்ட போய், அப்பா நீ தான்பா ராஜா, நீ வந்துருந்தா வரமாட்டேன்னு இவ்வளவு நாள் சாப்பாடு போட்டு என்ன வளர்த்த இந்த அம்மா நான் இங்கேயே கம்ஃபர்டபுளா கோலிக்கிளி ஆடிட்டு இருக்கேன், என்ன போய் நீங்க ராஜா போய் ஆக்கினீங்கன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்றா. இதுதானே நேச்சுரல், இதுதானே நமக்கு நடக்கிறது. நீ தான் தத்துவம் பத்தினா நம்ம வேண்டான்ற சார், நான் இப்படியே இருந்துட்டு போனேன். வந்ததெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு கிளாஸுக்கு வேதாந்தத்தை கத்துக்கிறதுக்குன்னு வேதாந்தம் சொன்னா கூட நம்ம கேட்க மாட்டேன்னா என்ன அர்த்தம், இந்த பிரதிபந்தகம் நமக்கு இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறமா அவனை நல்லா கன்வின்ஸ் பண்ணி, இல்லப்பா உனக்கு இது தவிர பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு, நீ அந்த பொறுப்புக்காக தான் நீ உன்னை இவ்வளவுலாம் பண்ணிருக்கோன்னாக்க இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கோன்னா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொறுப்பானது ஏற்பட்டு மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் வந்த உடனே சரி, அதனால இந்த குடிசைகளையும் நான் காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நினைப்பா அவனுக்கு வருது இல்லையா. இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸையும் நம்ம காப்பாற்றிட்டு அதுக்கு மேல போகணும்ன்ற ஒரு தைரியமான வருகிறது. அப்படியானவன் அவன் ராஜாக்கு திரும்பி வரான். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், கயத்துல பாம்பு இருக்குன்னு சொன்ன உடனே லைட்டை போட்டு ஃப்ரெண்டு காமிச்சாச்சு,
ஏன்டா இப்படி பயப்படுற, நானா சொன்னேனே இங்க எப்படா பாம்பு வரும் பாரு கயிறு தான் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு நாலேஜ் வந்துருச்சு. நமக்கும் வந்த மாதிரி நீதான் பரமாத்மான்னு வந்த மாதிரி அவனுக்கும் இது கயிறு தான் பிரம்மம் வந்து. ஆனா கூட அவனுக்கு இந்த வேட்டுக்கோட்டல் இருக்கு இல்லையா, அந்த பயமானது இன்னும் பக்குன்னு அடிச்சுட்டு தான் இருக்கு. இன்னும் வரல, கொஞ்ச நேரம் ஆகும் அது இல்லையா. அது அவன் வாங்கிக்கிறோன்றது அது அவ்வளவு ஈஸியா இல்லையே. இத்தனையோ வருஷங்களா நானு இந்த பாடியை நினைச்சிட்டே வந்துட்டு திடீர்னு இங்க ஒரு 20 வருஷம் நீங்க வேதாந்தத்தை படிச்சுட்டு நீங்க பாடி இல்ல மைண்ட் இல்ல அப்படின்னா வராது. அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். ஆகையினால இந்த பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அதனால மனனமும் நிதித்தியாசனமும் தான் ரொம்ப முக்கியமே தவிர சிரவணத்தினாலேயே இது வருதுன்றத ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு குரூப்பானது சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்கு பதில் சொன்னோம் இல்லையா, இது சிரவணத்தினால வராததுக்கு காரணம் என்னன்னு, நீ ரொம்ப தூரம் மனநல நிதித்தியாசனம் அதுவும் தேவைதான் இல்லன்னு சொல்லல. இந்த சிரவணத்துல உனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு. என்ன ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னாக்க, அகம் மம ராகம் துவேஷம்னு ஒரு 4 துஷ்டர்கள் நம்ம கையில இருக்காங்க. துஷ்ட சதுஷ்டயம். இந்த துஷ்டர்கள் நம்ம கையில இருக்கிறது தான் இந்த சிரவணத்துக்கு தடையா இருக்குன்றத முதல்ல புரிஞ்சுக்க. எந்த அறிவுனால உனக்கு நீயே பிரம்மம் புரிஞ்சுக்க, அதே அறிவுனால இதையும் புரிஞ்சுக்கலாம். அகமும் கிடையாது மமவும் கிடையாது. நீங்க மமன்னு யாரையாவது நினைச்சிட்டீங்கன்னாக்க இந்த பாசம்ன்றது உங்க மனசுல பூந்துடுறது. உடனே எனக்கு வேண்டியவங்கன்னு அதுக்கு மேல ராகம் வருது, எனக்கு வேண்டாதவர்கள் துவேஷம் வருது. இந்த ராகம் துவேஷம் 2 தான் நம்மளுடைய அழிவுக்கு காரணமா இருக்கு. நம்ம எது சொன்னாலும் அது புரியாததுக்கு காரணமானது ராகமும் துவேஷமும். இந்த ராகமும் தேசமும் போகணுமே ஆனால் அகம் அபிமானமும் மம அபிமானமும் போனோம். இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ இருக்கக்கூடிய மமன்ற அதிகாரம் போய் அகம் மாத்திரம் தான் இருக்குன்றத நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னாக்க அது எப்படி வரும்னா கேட்க 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 கேட்கவே வரும். அது மனனமும் நிதித்தியாசனம் நிச்சயமா இடைஞ்சல் போறதுக்காக தான் இருக்கு. பிரதிபந்தகத்தை போகுவதற்கு மனனமும் வேணும் தான், நிதித்தியாசனமும் வேணும். ஆனா இந்த சிரவணத்தினாலேயே நீங்க அட்டென்டிவாக கேட்டீர்களே ஆனால் இந்த சிரவணத்தினாலேயே வரும் அப்படின்றத இப்ப வித்யாரண்யர் சொல்லி அந்த பட்சம் தப்பு, இந்த பட்சம் தான் ரைட். சிரவணத்தினாலேயே உத்தமமான ஒரு அதிகாரிக்கு வரும். மனனமும் நிதித்தியாசனம் இருந்தால் தப்பில்ல, பிரதிபந்தகம் போக்கும். ஆனா அது அவசியம்னு இல்ல அப்படின்னு ஆச்சாரியார் ஒரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. இவருக்கு அதை பிடிச்சுட்டார். அது மாத்திரம் இல்ல, இந்த தசமஸ்தோமசின்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்ததுக்கு காரணம் என்ன, சப்தத்தினால சிரவணத்தினாலேயே அவனுக்கு துக்கமானது போச்சா இல்லையா ஒரு எக்ஸாம்பிள். ஆகையினால அவன் என்ன மனனம் பண்ணானா, நிதித்தியாசனம் பண்ணானா. நீதான் அந்த பேர் வழின்னு சொன்ன மாத்திரத்திலேயே அவனுக்கு அந்த துக்கமானது போச்சு. ஐயோ 10 பேர்ல ஒருத்தர் செத்து போயிட்டான்னு நினைச்சு அவனுடைய கல்பனையான ஒரு சாவு இப்ப போயிடுச்சு. அதே மாதிரி நானுன்னு சொன்ன உடனே இந்த கல்பனையான இந்த ஜகத்தானது மித்தியன்றது எனக்கு தெரிஞ்சிட்டே. ஆனால் வேற எங்க வந்தது இந்த மனன நிதித்தியாசனம் எல்லாம்? சிரவணத்தினாலேயே பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்றது எனக்கு புரிச்சிட்டே. ஆனால் ஜீவோ பிரம்ம வேண்டனால சிரவணத்தினாலேயே வரத. ஆகையினாலதான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்து சொன்னேன்னா இந்த கட்சிக்கு தான் நான் என்னுடைய ஓட்டுன்னு வித்யாரண்யர் தீர்மானம் பண்றார். சில பேர் சொல்றாங்க பரோட்ச ஞானம் தான் வரும்னு அப்படின்னு. அது மாத்திரம் சொன்னா போதும் அது இல்லையா, அவளை கொஞ்சம் திட்டணும். அப்பதானே நமக்கு அவன் திட்டனாதான் நமக்கு தந்த. அதுக்காக அவர் சொல்ல போறார், ஏவம் சதி இப்படி இருக்கிற காலத்துல இல்லையா தத்துவமசி ஆதி வாக்கியத்துல அகண்டார்த்த போதகமாக இருக்கக்கூடிய வாக்கியத்தினால நானே பிரம்மம் என்றும் பிரம்மமே நீ என்று 2 பக்கமும் ஒன்னா வருகின்ற காரணத்தினால இந்த மகா வாக்கியாத்து பரோட்ச ஞானம் ஈரியத்தே. இப்படி இருந்தா கூட மகா வாக்கியத்தினால பரோட்ச ஞானம் தான் வரும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அவெல்லாம் எய்கி தேசாம் சாஸ்திர சித்தாந்த விஞ்ஞானம். அப்பா என்ன அவளுடைய சாஸ்திர விஞ்ஞானம், இவ்வளவு தூரத்துக்கு நான் படிச்சு 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 காட்டு கத்தலா கட்டினா கூட திருப்பி இவ்வளவு கதையை கேட்டுட்டு திருப்பி பரோட்ச ஞானம் தான் கொடுக்கும், அபரோட்சம் கிடைக்காதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எத்தனை நாளா நம்ம பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம் மகா வாக்கியத்தினால வருது, பரோட்ச ஞானம் அவாந்தர வாக்கியத்தினாலன்னு சொல்லி இவ்வளவு புரிய வச்சா கூட சில பேர் என்ன பண்றாங்க, இல்ல பரோட்ச ஞானம் தான் வரும் அப்படின்னு சொன்னா எய்கி தேசாம் சாஸ்திர சித்தாந்த விஞ்ஞானம். இப்படி சாஸ்திர விஞ்ஞானத்தினுடைய அறிவு இருக்க சோபத்தே இது அழகுதான் போங்க ஹவாலுக்கு அப்படின்னு ஒரு திட்டு. நல்லா இருக்கு இவ்வளவு தூரம் கேட்டுட்டு கதையை கேட்டுவிட்டு ராமனுக்கு சித்தப்பான்ற மாதிரி திருப்பி இவ்வளவு நான் சொல்லி மகா வாக்கியத்தினால
வருகிறது அப்படின்னு சொன்னா திருப்பி அவன் திருப்பி பழைய முருகமலை ஏறுற மாதிரி பரோட்ச ஞானம் தான் வரும்னாக்க என்ன அர்த்தம்? நன்னா இருக்க அழகுதான் போங்க, சோபத்தே இதெல்லாம் நன்னா இருக்க அவளுடைய பேச்சு அப்படின்றாரு. அவர்களுடைய சாஸ்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ சாஸ்திரத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு அத்வைத்தியில இருக்கக்கூடிய ஒரு கோஷ்டிய அவர் திட்டார். அதை கவனிக்கணும். அந்த இந்த கவனத்தினாலேயே ஞானமானது ஏற்படுகிறதுன்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள் வித்யாரண்யரும் ஒருத்தருன்றது இதை புரிஞ்சுக்கணும். விவரணக்காரர் மதத்தை இவாள அனுஷ்டிக்கிறவா ஆச்சாரியால் இவாளுக்கு அதே மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு இடத்துல தத்துவ சமன்வயத்துல சொல்றாரு, சவனமே போதும், அதிகாரிக்கு சரியா இல்லைன்னா மனநமும் நிதித்தியாசனமும் இருக்கட்டுமே. என்ன அர்த்தம்? உத்தம அதிகாரிக்கு இதுதான் லட்சணம். ஐ கன்சிடர் யூ as the most advanced student நினைச்சிட்டு இவர் போறார் வித்யாரண்யர். அது கொஞ்சம் மந்தமத்தியம் அதிகாரியா இருந்தா மனநமும் நிதித்தியாசனமும் வேணும் தான். உத்தமமான அதிகாரியா இருந்தா சிரவணத்தினாலேயே இது கிடைக்கும். Who are you to stop it? அதுக்கு வந்ததுன்னாக்க உங்களுக்கு வருதுன்றது நீங்க யார் தடுக்க முடியும்? நீங்க எதுக்கு நெகட்டிவா சொல்லணும் வராதுன்னு அப்படின்ற அர்த்தத்துல இவர் சொல்றாரு. இப்படி சொல்லிவிட்டு ஆஸ்தாம் சாஸ்திரஸ்ய சித்தாந்தः யுக்தா வாக்கியாத் பரோக்ஷதீஹி ஸ்வர்காதி வாக்கியவத் நைவம் தசமே வியபிசாரதः. ஆஸ்தாம் சாஸ்திரஸ்ய சித்தாந்தः, உங்களுடைய சாஸ்திர சித்தாந்தம் இருக்கட்டும். என்ன உங்களுடைய சாஸ்திரம் மனநம் நிதித்தியாசனம் தான் ரொம்ப முக்கியம். சிரவணத்தினால வரக்கூடியதெல்லாம் வெறும் பரோட்ச ஞானம் தான் வரலாம், அப்படியே வச்சுக்கீங்க. ஆனா லாஜிக்கா நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன அவன் சொல்றான் நம்மளை பார்த்து, லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு அட்லாஸ் இருக்கு, மேப்பை காமிக்கிறீங்க. மேப்பை போய் காமிச்சாங்கன்னா நான் போன மாதிரி ஆகுமான்னு, சார் இதான் சார் அலாஸ்கா, இங்க போனீங்கன்னா இதான் சார் சிகாகோ, இங்க இருந்து நீங்க மேல போனீங்கன்னாக்கா ஹாலிவுட் வருது சார், இங்க என்னன்னு சொன்னா இது ஆமா, நான் போய் பார்த்தாதானே அது நியாயம். நான் போய் பார்க்கணும். அத இல்ல நான் போய் பார்த்தாதானே ஒத்துக்கொள்ள முடியும். நீங்க இங்க இருந்து காட்சின்னு சொன்னா எனக்கு என்ன புரியும்? நான் போனதான். அதனால அனுபவ ஞானத்துக்கு முன்னாடி வரக்கூடியது பரோட்சம். அதே மாதிரிதான் இது வந்திருக்கு. எதை மாதிரி அப்படின்னா சொர்க்காதி வாக்கியார்த்தவத்தே, சொர்க்கத்தை பத்தி சொல்லக்கூடிய வாக்கியங்களும் அப்படித்தானே சொல்றது. எப்படி சொல்றது? சொர்க்கங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றது. இருக்குன்னா நான் சொர்க்கத்தை பார்க்காத வரைக்கும் இல்லையா நான் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? அப்படின்னால அவர் என்ன சொல்றாரு, இந்த பரோட்ச ஞானம்ன்றது எப்படின்னு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துல புரிய வைக்கிறேன். இவனுடைய என்ன ஐடியால இவன் சொல்றான்னாக்க, எங்கெல்லாம் பர்வத்தோ வன்னிமான் தூமான் அப்படின்னு ஒரு அனுமானம் வைக்கும். பர்வதத்துல நெருப்பு இருக்கிறது, ஏன்? பகை இருக்கிற காரணத்தினால் அப்படின்னா. இப்படி சொல்றானே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவனுடைய மனசுல ஒரு ஜெனரலைசேஷன், ஒரு வியாப்தி ஒண்ணு இருக்கு. எப்படின்னாக்க எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு அப்படின்றது. எது மாதிரி? எங்காவது சமையல் கட்டில் நான் பார்த்திருக்கேன் இல்லையா, எங்க அம்மா எப்போதும் காத்தால இருந்து அந்த விறக வச்சுட்டு அந்த சமைக்கிறத நான் பார்த்திருக்கேன். அதனால எனக்கு புகை இருந்தது ஆனால் நெருப்பு இருக்கும்னு தெரியும். எங்காத்து சமையல் கட்டு மகாசனவத்து, எங்காத்து மகாநசத்துல எப்பொழுதும் நெருப்பும் இருக்கும் புகையும் இருக்கும். ஆகையினால இந்த மலையில இப்ப புகை இருக்கு, அதனால இங்க நிச்சயமா பெட்டர் நம்ம உடனே போன் பண்றதுதான் நியாயம் அப்படின்னு அவன் போன் பண்றான் இல்லையா. இதான அனுமானம். அவன் பார்த்தது புகைய, ஆனா அவன் அனுமானம் பண்ணது நெருப்ப. அதனால அவன் என்ன மனசுல வச்சிருந்தான், எத்திர தூமஹா தத்திர தத்திர பண்ணி அப்படின்னு ஒரு வியாப்தியை வச்சுன்னு சொன்னா எப்படின்னா எங்காத்து பண்ண. அதே மாதிரி இவன் சொல்றான், எத்திர வாக்கியத்துவம், வாக்கியம்னு ஒண்ணு இருந்ததே ஆனால் தத்திர தத்திர பரோட்ச ஞானம் தான் ஏற்படும். எப்படி? சொர்க்காதி வாக்கியவத்து இல்லையா, சொர்க்கம் வாக்கியம் அப்படித்தானே, பரோட்ச ஞானம் தானே ஏற்படுத்துறது. சொர்க்கம்னாக்கா யாராவது போய் நேரம் பாக்குறேன்னு சொல்ல முடியுமா? தத்துவமசி நீங்களே பிரம்மம் ஆகுறீங்கன்னு சொல்றீங்க. நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி, சொர்க்கத்தை பார்க்கணும்னாக்க இந்த உயிர் பாடி மைண்டோட போக முடியுமா? சத்தாதானே போக முடியும். அதே மாதிரி சத்தாதான் அது கிடைக்கும். அகம் பிரம்மாஸ்மி நீங்க ஜீவன் காலத்திலே எப்படி கிடைக்கும்? அடுத்த பிரச்சனையை கேட்க விட்ட இல்ல, இங்கேயே கிடைக்கிறது. அதுக்கு பதில் சொல்லணும். இப்ப அடுத்த வாரம் அதான் வேலை நமக்கு. ஆகையினால இந்த ஒரு அனுமானமானது எத்திர வாக்கியத்துவம் தத்த பரோட்சம், பரோட்ச ஞான ஜனகத்துவம் இருக்கு, மகா வாக்கியாதிபத்து அப்படின்னு ஒரு அனுமானம் ஒண்ணு பண்றான். அவன் பண்ணா நீ சொல்ற அனுமானம் எல்லாம் கரெக்ட். எத்திர தூமஹா
தத்திர தத்திர வன்னிகின்ற அனுமானத்தை வச்சுன்னு பண்ண. எத்திர எத்திர வன்னிகி தத்திர தத்திர தூமஹான்னு நீ சொல்ல முடியுமா? வேணும்னாக்க நான் காய்ச்சி வச்சிருக்கேன் இரும்பு கட்டு, உன்னுடைய மடியில கட்டமா? கட்டை எடுத்து புகையே இல்லையே இல்லையா? எத்திர எத்திர தூமஹா தத்திர தத்திர வன்னிகி வேணா ரைட் அனுமானம். எத்திர எத்திர வன்னிகி தத்திர தத்திர தூமஹான்றது ராங் அனுமானம். நீ அந்த மாதிரி நீ இப்ப பண்ணிருக்க. ஏதோ ஒரு எக்ஸாம்பிள வச்சு இந்த சம்சர்க வாக்கியத்தையும் விசிஷ்ட வாக்கியத்தையும் வச்சுட்டு நீ என்ன சொன்ன, மகா வாக்கியத்தினால பரோட்ச ஞானம் தான் வரும்னு சொல்றிய. இங்க பாருங்க, நைவம் தசமே வியபிச்சாரா. நீ சொன்ன ஒரு வியாப்திய 10வது மனுஷனுக்கு நீதான் அந்த 10வதுன்னு சொன்ன விஷயத்துல நீ சொன்னது தப்புன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னு வியபிச்சார தோஷம் வந்துருத்த. நீ சொன்னது வியாப்தியில ஒரு தப்பு கண்டுபிடிச்சிட்டேன். நான் என்ன கண்டுபிடிச்சேன்? ஈர விறகு இருந்தாதான் சார் புகை வரும் அப்படின்னு ஒன்னு கொளுத்தி போட்டான்னாக்க நீங்க உங்களுடைய அனுமானம் விட்டு ஈர விறகுதான் சார் காரணம். என்ன அங்க புகை வந்ததுக்கு காரணம் என்னன்னாக்க அங்க ஈரம் இருந்திருக்கு, ஈரமான பொருள் இருக்காதான் உன்னை பண்ணிட்டா அந்த அனுமானம் கொஞ்சம் சேர்க்காதல்ல. இப்ப இந்த தசமஸ்தமசின்ற விஷயத்த இப்ப யோசிப்பார். அவனுக்கு என்ன, அவர் என்ன சொன்னார், 10 பேர் இருக்கீங்கப்பா, நீதான்பா அந்த 10வது பேர் வழின்னு சொன்ன உடனே அந்த 10 பேரும் கிடைத்ததான ஒரு திருப்தியானது அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. அப்படின்னாக்கா அபரோக்ஷ ஞானம் வந்ததுனால தானே. அதனால நீங்க பேசுற இந்த பாரோட்சத்துவம் தான் வரணும்னு சொல்றதெல்லாம் தப்பு. இந்த தசமஸ்தோமசியில அது வியபிச்சார தோஷத்தை நீங்க சொல்ற லட்சணமானது நீங்க சொல்ற பாரோட்சத்தை தாண்டி ஒரு இடத்துக்கு போறது இல்லையா? அப்பதானே வியபிச்சாரி தான் அர்த்தம். எங்க யார் இருக்கணுமோ அதை தாண்டி போனா அது வியபிச்சாரி இல்லையா? இது எங்க போறது? நீங்க சொன்னதை தாண்டி ஒரு இடத்துக்கு போறதுன்னு அர்த்தம்னா நீங்க சொன்ன அனுமானம் தப்பு. அதனால அபரோட்ச ஞானம் நான் சொல்றதுதான் ரைட்டு அப்படின்னார். இப்ப அவன் அடுத்த கேள்வி, சொர்க்காதி வாக்கியவத்துன்னு சொன்னதுனால ஜீவன் காலத்திலேயே இது வரும் எப்படி சொல்ல முடியும்னா, ஜீவன் காலத்திலேயே வரும் அப்படின்றத அடுத்த எக்ஸாம்பிள் மூலமாக இவர் சொல்ல போறாரு. சொத்தோ அபரோக்ஷ ஜீவசிய பிரம்மத்துவம் அபிவாஞ்சித. இவ்வளவு நாள் அவன் பிரம்மத்துவத்தை அடையணும்ன்றதுக்காக தானே இவ்வளவு நாள் கிளாஸுக்கு வந்துட்டே இருக்கான். இவ்வளவு நேரம் அவன் படிச்ச பிறகு அது சித்திக்காதுன்னு சொன்னான்னாக்க இது என்ன, இது ஒரு நியாயமான வாதமா இது அப்படின்னு கேட்டு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் 2-3 நன்னாருக்கு உங்களுடைய பேச்சு இவ்வளவு தூரத்துக்கு நான் சொல்லியும் மகா வாக்கியத்தினால அபராட்ச ஞானம் திருப்பி அந்த பழைய சந்தேகத்தை கேட்கறது நியாயமானு கேட்க போறாரு. இது அடுத்த சனிக்கிழமை பண்ணா கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ரொம்ப ரசிச்சு பார்த்தா இருக்கும். நான் போன தடவை சொன்ன மாதிரி இந்த தடவை சொன்னதையும் அடுத்த தடவை சொல்றேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்குமெண்ட் புரிஞ்சுட்டோமே. ஆனால் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. இதுல என்ன சமாச்சாரம்னா, இதை படிச்சா நம்ம எந்த வேதாந்த கிரந்தத்தையும் அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய பேசிக் விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்றதுதான் இதனுடைய விசேஷம். அதனால இதை முடிச்சுக்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.